ஒரு விசை வந்து மறுபடியும் இந்த சபையில் ஊழியம் செய்ய ஆண்டவர் தந்த நல்ல வாய்ப்புகளுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். எனக்கு வருடம் ஞாபகம் இல்லை. ஒரு 3 நாட்கள் உங்களுடைய சபையில் சில வருடங்களுக்கு முந்தைய ஊழியம் செய்தேன். மறுபடியும் நல்ல சபை விரிவாக்கம் பன்மடங்கு சபை பெருகிருப்பதை பார்த்து சந்தோஷப்படுகிறேன். ஆண்டவர் கொடுத்த குட் ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அன்போடு அழைத்த கனத்துக்குரிய அன்பான போதகருக்கு இதயத்தின் ஆழத்திலிருந்து வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமையா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சந்தோஷமா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. வெளியில் இருக்கிறவங்களை கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அதனதன் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறார். ஆண்டவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. பாஸ்டர் அவர்கள் சொன்னது போல திருநெல்வேலி மாவட்டத்தில் பனகுடி என்கிற ஊரில் கர்த்தருடைய ஊழியத்தை சபை நடத்துகிறேன். ஐம் நாட் எவாஞ்சலிஸ்ட். நான் சுவிசேஷகன் அல்ல. சபை நடத்தி கொண்டே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறேன். என்னுடைய தகப்பனாரும் அருமையான கனத்துக்குரிய பாஸ்டருடைய தகப்பனாரை நான் அறிவேன். என்னுடைய இளம் வயதில் 1988 90 வரை ஆரம்பத்தை பேசிக் பைபிள் ஸ்டடீஸ் சென்னையில் பாஸ்டர் பிரதாப் சிங் அவங்ககிட்ட படித்த போது ஒரு 2 வாரம் எங்களுக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்து அவங்களுடைய தகப்பனார் எங்களுக்கு பாடம் எடுத்த ஞாபகம் மேற்கொண்டு கனத்துக்குரிய பரிசுத்தவான் ஐயா நகமணி அவர்கள் நல்ல உபதேசத்துள்ள பரிசுத்தவான். நான் அவரை அறிவேன். சந்ததிகளை கர்த்தர் உயர்த்து. அதுபோல் என்னுடைய தகப்பனாரும் நல்ல பழைய ஒரு போதகர். அவங்களுடைய ஆரம்பித்த என்ற தகப்பனாருடைய கடைசி ஊழியம் இது என்னுடைய ஊழியத்தினுடைய 52வது வருட ஊழியம். அந்த ஊழியத்தில் என் தகப்பனாருக்கு பிற்பாடு வேதாம கல்லூரி முடித்து ஒரு 26 ஆண்டுகளை ஆண்டுடைய கிருபையினாலே சபை நடத்தி வருகிறேன். இந்தியாவிலும் தமிழ்நாட்டின் எல்லா மாவட்டத்திலும் பிரசங்கித்திருக்கிறேன். தமிழ்நாட்டில் இந்தியாவில் சில மாநிலங்கள் வெளிநாடுகளிலும் பல ஆண்டுடைய கிருபையினாலே ஊழியத்தை செய்ய உதவி செய்திருக்கிறார். வேதாம கல்லூரி ஒரு இன்ஸ்டியூட் நடத்துகிறேன். நானும் ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் பாடம் எடுக்கிறேன். ஆண்டவர் நல்ல தந்த நல்ல வாய்ப்பு. அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லிடலாமா? பொதுவாக நான் போன தடவை வந்தபோது நான் சொன்ன ஞாபகம் எனக்கு இல்லை. ஒருவேளை இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள். நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். பொதுவாக நான் போகிற இடத்துல ஒரு நாள் பைபிளை பற்றி இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கறது உண்டு. வேதாகமத்தை பற்றி சில முகவரையாய் சில காரியங்களை நான் பேசுகிறது உண்டு. கவனிங்க. பைபிள்னால் என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்கள் பார்க்கலாம். பைபிள்னால் கேட்டால் என்ன சொல்லுவீங்க? கேட்கல. தேவனுடைய வார்த்தை, இஸ் வேர்ட் ஆஃப் காட். வெரி குட். பேசுங்க, தைரியம் பேசுங்க. வேறு என்ன சொல்லலாம்னு நினைக்கிறீங்க? நிறைய சொல்லலாம். வெரி குட். அருமையாக சொன்னாங்க, அருமையாக சொன்னாங்க. பைபிள்னா என்ன தெரியுமா? ஒரு பைபிள் இதுவரைக்கும் நடந்தது, இப்போ நடந்து கொண்டிருக்கிறது, இனி நடக்க போகிற தீர்க்க தரிசனத்தை முன்கூட்டியே கர்த்தர் எழுதி நம்முடைய கையில் தந்திருக்கிறார். அதுதான் பரிசுத்த வேதாகமம். இதில் எழுதியிருக்கதான் நடந்திருக்கு, எழுதியிருக்கிறது நடந்து கொண்டிருக்கிறது. எழுதினவைகள் நடந்ததானால், எழுதினவை நடந்து கொண்டிருக்கிறதானால் எழுதப்பட்டவை கட்டாயம் அவை நிறைவேறும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சிலர் எண்ணுகிறபடி கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்பட்ட புனித நூல் அப்படின்னு நினைப்பாங்க. இது பைபிள் புனித நூல் கிடையாது. இது நடந்ததும் நடந்து கொண்டிருக்கிறதும் நடக்க போகிறதுமான தீர்க்க தரிசனங்கள் எழுதப்பட்டது. கிட்டத்தட்ட 1600 வருஷங்கள் ஆகியிருக்கிறது. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலும் எழுதி முடிக்க 1600 வருஷங்கள் ஆகியிருக்கிறது. அன்றைக்கு இருந்த 5 கண்டத்தில் உள்ள 12 நாடுகள், குறிப்பாக 3 கண்டத்தில் உள்ள 12 நாடுகளிலிருந்து ஆண்டவர் இந்த வேதத்தை எழுத வைத்தார். ஒரு தனிநபரை கொண்டு ஆண்டவர் எழுதவில்லை. கிட்டத்தட்ட 45 அல்லது 45க்கு மேற்பட்ட பரிசுத்தவான்களை கொண்டு கர்த்தர் எழுதினார். யாரெல்லாம் எழுதினாங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும், பியூட்டியாக இருக்கும். தமிழில் சுத்த தமிழில் பேசினா அரசன் முதல் ஆண்டி வரைக்கும் உள்ளவங்களை கர்த்தர் பயன்படுத்தினார். ஃபார் எக்ஸாம்பிள், தாவீது, சாலமோன் போன்ற ராஜாக்களை கொண்டு கர்த்தர் எழுதினார். நெகேமியாவை போன்று ராஜா பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிற பர்சனல் பிஏ நெகேமியாவை கொண்டு கர்த்தர் எழுதினார். நல்ல கேபினட் லெவலில் இருந்த மினிஸ்டர் தானியலை கொண்டு கர்த்தர் எழுதினார். வேதத்தை கற்று தேர்ந்து அதன்படி செய்து மற்றவர்களுக்கு போதிக்கிற வேதபாரகனாகிய எஸ்ராவை கொண்டு கர்த்தர் எழுதினார். ஆசாரிய ஊழியம் செய்த மோசையை கொண்டு கர்த்தர் எழுதினார். தீர்க்கதரிசிகள் ஏசாயா முதல் மல்கியா வரை உள்ள தீர்க்கதரிசிகளை கொண்டு கர்த்தர் எழுதினார். புதிய ஏற்பாட்டிலே ஆயத்துறையில் உட்கார்ந்து சுங்க இலாகாவலை வரி வசூலித்து கொண்டிருந்த மத்தேயுவை கொண்டு எழுதினார். பைபிள் சேஸ் லூக் இஸ் டாக்டர். வைத்தியனாகிய லூக்காவை கொண்டு ஆண்டவர் எழுதினார். கவனிங்க, லிசன். வைத்தியனாகிய லூக்காவை கொண்டு ஆண்டவர் எழுதினார். கர்த்தர் நல்லவர். அலெக்சாந்திரியா பட்டணத்தில் லூக்கா மருத்துவ தொழில் படித்தார்னு ஆதாரங்கள் இருக்கிறது. ரைட். நல்ல படித்த பட்டதாரி பவுலை கொண்டு எழுதினார். பேதுரு எழுதும்போது
பவுல் ரொம்ப படித்ததுனால எனக்கு புரியலை அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறார். அவர் கமாலியனுடைய பாதத்தில் படித்தார்னு பைபிளில் போட்டிருக்கு. கமாலியன் பாதம்னா ஸ்காலர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா டபுள் பிஹெச்டி கொடுக்கலாமா. இப்போ பிஎஸ்சி எம்எஸ்சி எம்ஃபிஎல் பிஹெச்டி பண்ணுறோம்ல, பிஎம்இ பிஹெச்டி பண்ணுற மாதிரி டபுள் பிஹெச்டி கொடுக்கலாமா. அந்த அளவுக்கு நல்ல ஒரு செக்குலர் நாலேஜ் உள்ள நல்ல படித்த தரம் வாய்ந்த பவுலை கொண்டு கர்த்தர் எழுதினார். ஒன்றுமே படிக்காமல் மலைக்கு கூட பள்ளிக்கூடத்துக்கு ஒதுங்காத பேதுருவை கொண்டும் கர்த்தர் எழுதினார். எத்தனை நான் பேசுறது புரியுது? அரசன் தாவீதை கொண்டும் ஆண்டி பேதுருவை கொண்டும் கர்த்தர் எழுதினார். ஒருவரும் வேதத்தை அறிந்தோ தியானித்தோ எழுதினவைகள் அல்ல, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்டவைகள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு, தேவனுடைய வார்த்தைக்கு ஜீவன் உண்டு. பவுல் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது சப்பானி எழுப்பி நடக்கிறார். பேதுரு பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது ஜனங்கள் அபிஷேகம் பெறுகிறார்கள். ஆண்டவர் பழைய ஏற்பாட்டுக்கு மாத்திரமல்ல கர்த்தர். அல்லேலூயா. அவர் உங்களுடைய தேவன். God is not only Old Testament God, God is your God. அவர் அன்னைக்கு மாத்திரம் இல்லை, இன்னைக்கும் உங்களுடைய தேவனாக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கவனிக்க முடிய அன்போடு கேட்கிறேன். வேதத்தை நல்லா வாசிக்கணும், ரைட்? பைபிளை நேசிக்கணும், சர்ச்சுக்கு பைபிள் கொண்டு வரணும். வாசிக்க தெரிஞ்ச பிள்ளைகள் கையில் கூட பைபிள் இருக்கணும். புதுசாக வந்தவங்கள நான் பேசலை, ஆனால் சபை விசுவாசிகளாக கிறிஸ்தவங்களாக இருந்து பைபிள் கொண்டு வரலன்னா இன்றைக்கி மரியாதையாக மனம் திரும்புங்க. எனக்கு இந்த ஃபார்மாலிட்டி பிரசங்கம்லாம் பண்ண தெரியாது. இன்றைக்கி இருக்கிற ஹைப்பர் கிரேஸ்லாம் எனக்கு பேச தெரியாது, ப்ராஸ்பெரிட்டிலாம் பேச தெரியாது. தோத்துறோம். வேதாமத்தில் சொன்னால் அவ்வளோ உபதேசம் சொல்லிட்டு தான் போவேன் இங்கேருந்து. என்ன ஆமீன் வரமாட்டுக்கு? இந்த கை வீசம்மா கை வீசு, கடைக்கு போகலாம் கை வீசு, முட்டாய் வாங்கலாம் கை வீசுன்னு பைபிள் கொண்டு வராமல் பைபிளை தூக்க வைக்கப்பட்டினா உன்னை பார்த்து ஏசுநாதர் வைக்கப்படுறார். பெட்ரோல் இல்லாமல் பைபிள் ஓட்ட நினைப்பது முட்டாள்தனம், பெட்ரோல் இல்லாமல் பைக் ஓட்ட நினைப்பது முட்டாள்தனம், பைபிள் இல்லாமல் சர்ச்சுக்கு வர்றது முட்டாள்தனம், ரைட்? நல்ல கவனிங்க. ஆண்டவர் கேட்க மாட்டார், உன் பிள்ளைக்கு 1 2 3 வாங்கி கொடுத்தியா, கொலுசு வாங்கி கொடுத்தியா, மழைத்துள்ளி வாங்கி கொடுத்தியான்னு கேட்க மாட்டார். உன் பிள்ளைக்கு பைபிள் வாங்கி கொடுத்து ரெட்சிப்பில் நடத்தினியான்னு கேட்பார். ஆமீன் சொல்லுங்க. வாசிக்க தெரியுதோ தெரியல, பைபிள் கொண்டு வரணும். பைபிள் கொண்டு வரலன்னா யூ ஆர் நாட் கிறிஸ்டியன். ஒரு திருச்சபைக்கு ஒரு சபைக்கு பைபிள் கொண்டு வரலன்னு சொன்னால் நீ கிறிஸ்தவனே கிடையாது, கிறிஸ்தவனுக்கு லாய்க்கே இல்லை. எல்லாம் அங்கே தான் இருக்கீங்களோ? ரொம்ப கடினமாக பேசிட்டனோ? ஹலோ, சில யோசிக்கிறாங்க வெளியிலையும் வெயிலாக இருக்கப்பா, அங்கேயும் வெயிலாக இருக்க, இதை விட காட்டமாக தான் இருக்கும். கையை வருத்து அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமாக அல்லையிலே சொல்லுங்க. பார்வையாளர் இயேசுக்கு அவசியம் கிடையாது, இயேசுக்கு பங்காளர் தான் தேவை. கோயிலுக்கு போனோம், பூசையை பார்க்க போனோம், ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, சென்று வாருங்கள் திருப்பலி முடிந்தது. அப்படி ஒப்பார் வைக்கிறதுக்கு இங்கே வரல. அப்படி ஒப்பார் வைக்கிற ஒருத்தன் ஏசுநாதருக்கு தேவை கிடையாது. என்ன ஆமேன் வரமாட்டுக்கு? சத்தமாக கையோர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ஆமேன்? ஒப்பாரி கேஸுகள் அவருக்கு தேவையில்லை, ஒப்பாரி வைக்கிற கேஸு தேவையில்லை. ஆர்ப்பாட்டத்தில் முடிவதும் ஆராதனை இல்லை, அர்ப்பணிப்பில் முடிவதும் ஆராதனை. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தெளிவாக ஆண்டவர் தர்ற வார்த்தை ஞாயிற்றுக்கிழமை ராத்திரிகளும் தெளிவாக பேசுகிறேன். ஒன்றையும் உங்களுக்கு மறைக்காமல் தோத்துறோம். சொன்னதுனால இரத்தப்பழிக்கு நீங்களாக இருக்கிறேன்னு பவுல் சொன்ன மாதிரி ஒன்னையும் மறைச்சு வைக்காமல் பேச விரும்புகிறேன். கையோர் தலையில சொல்லுவோமா? ஆமேன் சொல்லுங்க. தோத்துறோம். ஆண்டவர் இன்னும் அப்படி தான் ஊழியத்துக்கு அழைத்தார். ஆமேன். சின்ன வயசில் 18 வயசில் ஊழியத்துக்கு 12 வயசில் அபிஷேகம் பெற்றேன். 15 வயசில் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் மூழ்கி ஞானஸ்தானம் பெற்றேன். 18 வயசில் பெந்தைகோசை வேண்டான்னு ஓடினேன். 17 வயசில் சென்னைக்கு ஓடி போனேன். பெந்தைகோசை வேண்டான்னு தற்கொலை பண்ண போனேன். ஏன்னா நல்ல சாப்பாடு கிடையாது, நல்ல ட்ரெஸ் கிடையாது. நான் வீட்டுக்கு ஒரே பையன், தகப்பனார் நல்ல பரிசுத்தவான். என்ன வாழ்க்கை, என்ன பெந்தைகோசைன்னு சொல்லி ஊழியமே வேண்டாம், உலகத்தில் வாழக்கூடாதுன்னு நினச்சேன். கர்த்தர் வாழணும்னு நினச்சார், ஊழியம் செய்யணும்னு நினச்சார். அதனால் தடுத்து நிறுத்தி அன்னைக்கு கலாத்தீர் 5 ஒன்றுலாம் தெரியாது, எனக்கு இந்த வசனங்கள் எல்லாம் தெரியாது. ஆனால் ஆண்டவர் பேசினார், மனுஷனையா தேவனையா நீ யாரை நாடி போதிக்கிறாய்? இன்னும் மனுஷனை பிரியப்படுத்தணும்னா இருந்தால் மனுஷனை சோப்பு போட்டு ஷூ பாலிஷ் போட்டு ப்ளீஸ் பண்ணால் நீ ஊழியக்காரன் அல்லன்னு ஆண்டவர் அன்னைக்கு எழுதி வச்சுட்டார். அதனால் மனுஷனை ப்ளீஸ் பண்ணுங்கிற அவசியமே எனக்கு கிடையாது. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். என் பிரசங்கத்தை கேட்டால் 4 பேரை நீ முறைக்கணும், முறைச்சா நான் என்ஜாய் பண்ணுவேன். ஆமேன். ஏன்னா அப்போ தான் சரக்கு உள்ளே போயிருக்குன்னு அர்த்தம். சந்தோஷமா இல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். சிலருக்கு பிரசங்கம் கேட்டவுடனே கண்ணு இப்படி இந்த ஆந்த கண்ணு மாதிரி உருண்டுட்டு வரும். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். ஆமேன். சில ஆட்கள் வரும்போது பௌர்ணமே வருவாங்க, நம்ம பிரசங்கத்துக்கிட்ட அமாவாசையாக மாறுவாங்க. நான் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவேன். ஓ ரைட்டு, வசனம் உள்ளே போயிட்டு. அல்லேலூயா. அருமையான பாச நவமணி ஐயா உபதேசத்துக்காக வாழ்ந்தவர்.
அடுத்த தலைமுறை உபவாசத்தை தோண்டி புதைச்சிட்டாங்க. அதனால் அவங்க வாரிசில் அங்கே வாழ்ந்தவர்கள். காம்ப்ரமைஸாக கிடையாது நம்மகிட்ட. ஏசுநாதற்ற காம்ப்ரமைஸாக கிடையாது. பைபிளில் முதல்ல ஃபவுண்டேஷனை சரி போட்டால் தான் நீங்கள் சரி வருவீங்க. பைபிளில் காம்ப்ரமைஸே கிடையாது. ரட்சிப்பு தான், ஞானசானம் தான், அபிஷேகம் தான், வேறுபாடு தான். என்ன ஆமேன் வரமாட்டுக்கு? பாஸ்டர் சொல்லியாச்சுல்ல அன்னைக்கு, ஃபார்மாலிட்டிக்கு வரல. 7 வார்த்தை 8 வார்த்தை. பைபிளில் இருக்க ஆயிரக்கணக்கான வார்த்தை கீழ்ப்படிய மாட்டாங்க. 7 வார்த்தையும் பேசி என்ன நடக்க போகுது? கையோர்த்து அல்லையிலே சொல்லுங்களேன். சந்தோஷம் அல்லையிலே சொல்லுங்க. ஒரு நாள் மரித்தார், இயேசு உயிர்த்தெழு. இன்றைக்கு ஜீசஸ் இஸ் அலைவ் டுடே. ஜீசஸ் இஸ் லிவிங் காட். இன்னைக்கு அவர் செத்து போனவரை நான் பார்க்கல, உயிர்த்தெழுந்த இயேசுவா நான் பார்க்குறேன். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் எனக்காக ஒரு தரம் மரித்தது உண்மை, எனக்காக உயிர்த்தெழுந்தது உண்மை, இன்னைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறது உண்மை. நல்ல சத்தமா கரங்களை தட்டி ஆண்டவரை மயப்படுத்த பார்க்கலாம். கமான், சத்தமா கை தட்டி வாய்களை திறந்து ஹல்லேலூயா, ஆமென். அதனால மாலை கூட்டத்து வரும்போது பைபிள் கொண்டு வாங்க, டைரி கொண்டு வாங்க, குறிப்பு எழுதுங்க, தேவனுடைய வார்த்தையை நல்லா கேளுங்க. ஹல்லேலூயா. நல்ல வரங்களை கர்த்தர் தந்திருக்கிறார். தேவன் அனுமதித்தான் நாளைக்கு பகல் கூட்டத்தில் நான் உங்களுக்கு அபிஷேகத்தை நடத்த விரும்புகிறேன். 12 வயசில் அபிஷேகம் பண்ணி தாக்கத்தை கர்த்தர் தருகிறார். கிருபையா சொல்ல ஆண்டவர் நடத்தின இந்த ஊழிய பாதையிலே தோத்திரம் பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அந்நிய பாஷை அடையாளத்தோடு அபிஷேகம் பெறுகிறார்கள். நாளைக்கு வாங்க, உபவாசத்தோடு வாங்க, ஜெபிப்போம் சேர்ந்து. கர்த்தர் அபிஷேகத்தை தர ஒரு போதுமானவராக இருக்கிறார். ஆமென். கையோர்த்து அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்ல ஆவியில் களி கூறுவோம். இந்த நாட்களை நல்ல ஒருபடி நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறது அப்படி தான். ஏன்னா அவங்க போதக நல்ல ஒரு ஸ்காலர், நல்ல ஒரு பரிசுத்தவான், நல்ல ஒரு வேத பண்டிதர். அப்போ இங்கே ஆண்டவர் கொண்டு வந்திருக்காருன்னா நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை மறுபடியும் செய்ய ஆண்டவர் விரும்புகிறார். தரிசனமுள்ள சபையில் இன்னும் கொஞ்சம் தரிசனத்தை கர்த்தர் உருவாக்க விரும்புகிறார். ஆமென். கையோர்த்து அல்லையிலே சொல்லுவோமா? ரைட். நான் இன்ட்ரோடக்ஷன் முடிச்சிடுறேன். நல்ல கவனிங்க. மனுஷனுடைய அறிவில் வேதத்தை எழுத முடியாது, மனுஷனுடைய அறிவில் பைபிள் எழுத முடியாது நான் சொல்கிறேன். இன்னைக்கு நிறைய நல்ல தெளிவு வந்தாச்சுன்னா தடுமாற மாட்டோம். தெளிவு வந்தாச்சுன்னா ஒரு நாள் தடுமாற மாட்டோம். ஏன் உபதேச பிழைகள், ஏன் ஜனங்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள முடியலை, ஏன் ஆவிக்கு வாழ்க்கையில் பிரகாசிக்க முடியல? வேர்ட் ஆஃப் காட் அவங்களுக்குள்ளே இல்லை. அதனால் டிவியை பார்த்து ஏமாந்துடுறாங்க, அதனால் பத்திரிக்கை செய்தியை பார்த்து ஏமாந்துடுறாங்க, பெரிய பெரிய மேடையில் ஏதாவது எவனாவது பேசினா உடனே ஏமாந்துடுறாங்க. தோற்றுரும். எவனாவது புதுசாக நூதனமாக நுழைஞ்சிட்டா, புதுசாக எவனாமல் ஒரு பாட்டு பாடிட்டாமல் அவனுக்கு முன்னால் ஒரு கூட்டம். நிறைய ஏமாளிகள் இருக்கிறனால தான் தமிழ்நாட்டில் நிறைய கோமாளிகள் எழும்பிக்கிட்டு இருக்காங்க. விளங்கிச்சு அவங்களுக்கு? நிறைய கடினமாக பேசணும்னு ஆவியான தூண்டுறாருன்னு எனக்கு தெரியல. இந்த புல்பீட்டில் கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி புத்தி சொல்ல ஆவியானவர் ஏவுகிறார். நான் ஆண்டவருக்கு ஒபே பண்ண விரும்புகிறேன். கத்த நல்லவர். ஆமென், ஆமென். ஏசுநாதருக்கு பின்னால் தான் ஓடணும், எந்த கோமாளிக்கு பின்னால் ஓடக்கூடாது. ஒரே ஒரு ஹீரோ மட்டும்தான் உலகத்தில். ஹீரோ தமிழ்நாட்டில் ஹீரோ வர்ஷிப் நிறைய அதிகம். அரசியல்லையும் இப்படி தான், கிறிஸ்தவத்திலையும் அப்படி தான். தமிழ்நாட்டில் ரொம்ப ஹீரோ வர்ஷிப். ஒருத்தன் சட்டையை கலத்தி போட்டாலும் அவனுக்கு பின்னால் ஒரு கோமாளி கூட்டம், ஒருத்தன் ஒட்டு தாடி வச்சாங்கன்னா அவனுக்கு பின்னால் ஒரு கூட்டம், கொண்டையில் கொஞ்சம் பின்னால் முடி வளர்த்துட்டோம்னா அந்த பண்டாரத்துக்கு பின்னால் கூட்டம். கேவலமாக இருக்குது தமிழ்நாடு. ஏசுநாதருக்கு பின்னால் ஆள் போகிறத விட்டுட்டு பண்டாரம் பிரதேசிக்கு பின்னால் ஆள் போயிட்டு இருக்கு. கீழ்த்தரமான கிறிஸ்தவம் இன்னைக்கு ஆவிக்குறி கிறிஸ்தவமாய் மாற வேண்டும். கையை உயர்த்தி ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். சில பயல்கள் ஒர்ஷிப்லிடம் சில பயல்கள் எழும்பியிருக்கான். இவன் முதல்ல கிறிஸ்டியனா முஸ்லீமானு கன்ஃபார்ம் பண்ண வேண்டியிருக்கு. நான் ஒரு தம்பிகிட்ட சொன்னேன், ஒரு பெரிய பாஸ்டர் மகன், அவனும் பாஸ்டர், மீசையில் தாடி மட்டும் வச்சுருந்தான். தடவிட்டே சொன்னேன், டேய் தம்பி பள்ளிவாசலில் கொண்டு போய் விருத்த சேதனம் பண்ணிடுவான்டான்னு. ஏன்னா அவன் கிறிஸ்டியனா முஸ்லீமானு தெரியாண்டாமா எனக்கு? ஏப்பா மூஞ்சியை பார்த்தா தெரியாண்டா? அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. கிறிஸ்தவமாக தான் இருக்கணும். ஆமென். காலத்தின் போக்கில் போக தேவன் நம்மை அழைக்கவில்லை, வசனத்துக்கு வைராக்கியமாய் வாழ தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். கையை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்கள். ஒரே வாழ்க்கை இயேசுவுக்காக, ஒரே வாழ்க்கை இயேசுவை போல, ஒரே வாழ்க்கை இயேசுவோடு கூட. ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தியம் சொன்னால் சபை வளராதுன்னு நினைக்காதுங்க. சத்தியம் சொன்னால் தான் சபை வளரும். நான் ஒரு பெரிய ஸ்தாபனத்தில் இருக்கிறேன். 8500 சபைகளுக்கு மேலே இருக்குது. தென் அமெரிக்க நாட்டுக்கு போயிருந்தேன். அசிங்கமான நாடு. ஆணும் பெண்ணும் தோளில் கை போட்டு போனால் சந்தேகப்பட மாட்டாங்க. ஒரு பெண்ணு பெண்ணும் தோளில் கை போட்டு சந்தேகப்படுவாங்க, ஒரு ஆணும் தோளில் கை போட்டு சந்தேகப்படுவாங்க. ஹோமோசெக்ஸ் தலைவரிச்சு ஆடுது. கத்தோலிக்க நாடு கொலம்பியா. அங்கே நான் போய் பிரசங்கம் பண்ண போயிருந்தேன் போன வருஷத்தில் 2015 ஜான்வரியில். 20,000 ஜனங்கள் மத்தியில் பேசினேன், 17,000 ஜனங்கள் மத்தியில் பேசினேன், 3,000 பேர் மத்தியில் பேசினேன், 5,000 பேர் மத்தியில் பேசினேன். அசிங்கமான ஜனங்கள். பெண்கள் ட்ரெஸ் போடுறதோட போடாமல் நடக்கிறது பரவாயில்ல. அவ்வளோ மோசமான நாட்டில் சபைகளை பார்த்தேன். பரிசுத்தமாக இருக்குது, சூப்பர் சபைகள். சபை விசுவாசியாக மாறின பிற்பாடு நகையை போட மாட்டாங்க, லிப்டிக் போட முடியாது, நெயில் பாலிஷ் போட மாட்டாங்க, ஆண்கள் வஸ்திரத்தை பெண்கள் தெரிக்க மாட்டாங்க, பெண்கள் ஜீன்ஸ் பேண்ட் போட முடியாது, டிஷர்ட் போட முடியாது, சூப்பர், முடியை வெட்ட மாட்டாங்க. ஆச்சரியமாக இருந்துச்சு.
நாங்கள் போகிற வரைக்கும் யோசித்தேன், கொஞ்சம் கேரளாவில் தமிழ்நாட்டில் எங்கேயாவது கொஞ்சம் பெந்த கோஸ் இருக்குன்னு நினச்சேன். அங்கே போன பிறகு தான் சந்தோஷப்பட்டேன், இருதயம் களி கூர்ந்தது. அதனால் முதல்ல தெளிவாக சொல்கிறேன், தோத்திர உபதேசம் தான், சத்தியம் சத்தியம்தான். ஆமீன் சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. ரைட். உங்களோட தெளிவாக இப்போ நல்ல நாட்கள் எல்லாம் நிறைய நேரம் இருக்குது பார்த்தீங்களா? ரைட், கவனிங்க. மனுஷனுடைய அறிவில் பைபிளை எழுத முடியாது நான் சொல்கிறேன், நிரூபிக்க நான் விரும்புகிறேன். சில வருஷங்களுக்கு முந்தைய வருஷம் ஞாபகம் இல்லை, ஈரோடு பக்கத்தில் பவானி பாஸ்டர் ஜார்ஜ் பால் அவங்களுடைய தலைமை கன்வென்ஷனில் பேச கூப்பிட்டுருந்தாங்க. அவர் ஒரு கன்வென்ஷன் ஸ்பீக்கர். அதில் முடிச்சுட்டு ஈரோடில் இந்த கோயம்புத்தூர் நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ்க்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ரயில்வே ஸ்டேஷனில் 10:30 மணிக்கு ட்ரெயின். நான் ஒரு 10 மணிக்கெலாம் போயிட்டேன். எனக்கு ட்ரெயின் லேட். என் பக்கத்தில் ஒரு அழகான தம்பி உட்காந்துருந்தான். அவனுக்கு இயேசுவி நண்பர் சொல்கிறதுக்காக முகத்தை பார்த்து சிரித்தான். அவன் என்ன பார்த்து சிரித்தான். தம்பி உங்கள் பேர் என்னன்னு கேட்டேன். ஜாஜகான் அப்படின்னா. உடனே புரிஞ்சுட்டேன் அவன் நம்ம சொக்காரந்தான்னு எனக்கு புரிஞ்சுது. ரைட், உங்களுக்கு புரியலையோ? போறீங்க, நன்றி. ஆமாம், பேரை வச்சு தான் புரிஞ்சுக்கலாம்ல. அவன் பேர் மட்டும்தான் கேட்டேன். என்கிட்ட 1 மணி நேரம் பேசினான். அத்தனை வார்த்தைகளும் தங்க தட்டில் பறிக்க வேண்டிய அருமை வார்த்தைகள். அவன் என்ன பார்த்து கேட்டான், சார் உங்கள் பேர் என்ன? நான் சொன்னேன் சாமுவேல் ஜெபராஜ். சார் என்ன செய்றீங்கன்னு கேட்டான். ரொம்ப ஆக்டிவ் பர்சன், ரொம்ப ஆக்டிவாக பேசினான். சார் என்ன செய்றீங்க? நான் சொன்னேன் பாஸ்டர். டமார்னு எழுப்பிட்டான். நீ அடிக்கிறதுக்கு இல்லை, பிரைஸ் லார்ட்னா. அவன் என்ன சொல்லிக்கணும்? என்ன சலாம் அலைக்கையா? சலாம் அலைக்கும் இருக்கணும். நான் அவனை பார்த்து மாலிகா சலாம் இருக்கணும். நான் அரபு தேசத்து 3 முறை போயிருக்கேன். சவுதி அரேபியா ரகசிய சபைகளில் கன்வென்ஷனில் பேச எங்கே பார்த்தாலும் அந்த வார்த்தை கேட்கலாம். ஆனால் ஈரோடு ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயின் வரப்போது ஜனங்கள், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அங்கங்கே போகிறாங்க. எழுப்பி நின்று கை கும்பிட்டு பிரைஸ் தி லார்ட் அப்படின்னா. ரியலி ஐம் வெரி ஷாக். ஒரு ஜாஜகான் பிரைஸ் தி லார்ட்ங்கிறான். உட்காந்து பேச ஆரம்பித்தான். அவன் சொன்னான், எங்கள் அம்மா இஸ்லாமிய பெண், எங்கள் அப்பா இஸ்லாமியர்கள், 2 பேரும் விபத்தில் இறந்து போனாங்க. எனக்கு ஒரு அண்ணன் மேரிட். நான் செக்குலரில் நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆர்ட்ஸ் காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கும்போது மரணம் ஏற்பட்டதுனால என் படிப்பை விட்டுட்டேன். திருப்பூரில் ஒரு பனியன் கம்பெனியில் வேலை செய்தேன். அங்கே ஒரு அக்கா, கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த ஒரு அக்கா, என்னை அன்போடு பேசி என்னை ஆறுதல் படுத்துவாங்க. நான் எதிர்காலமே இல்லைன்னு நினச்சேன். எனக்கு ஒரு புதிய ஏற்பாடு தந்து, இது கடவுளுடைய வார்த்தை, இதை வாசிமா, நீ கண்டிப்பாக வாசிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. வாசிக்க சொன்னாங்க. நான் யோசித்தேன். முதல்ல 2வது வாசிக்க ஆரம்பித்தேன். வாசித்த பிற்பாடு எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்தது. இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், ரட்சிக்கப்பட்டேன். பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றேன். அபிஷேகம் விட்டு கத்தரை ஆராதிக்கிறேன். என் ஜெபத்துக்கு கத்தர் பதில் தருகிறார். நான் ஒரு ஆண்டுடைய சமூகத்தில் கத்தரை ஆராதிக்கிற நல்ல ஒரு ஆவிக்குரிய விசுவாசி என்று சொன்னான். எனக்கு ஒரு இஸ்லாமியன் கன்வெர்ட் ஆகிறது இஸ் நாட் ஈஸி. அவங்கள தர்க்கம் பண்ணிட்டு இருப்பாங்க. வருவாங்க, சத்தியத்தை சொன்னால் கண்டிப்பாக வந்து தான் ஆகணும், ஒரு வழி கிடையாது. அவங்ககிட்ட சொன்னால் வந்து தான் ஆகணும். இதான் சத்தியம்னா ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அல்லேலூயா. வேறு வழியே கிடையாது. நான் சில நேரம் எனக்கு டைம் கிடைக்காது, வாரந்தோறும் கன்வென்ஷனில் இருப்பேன். சில நேரம் திங்கள் செவ்வாய் புதனில் வாக்கிங் போவேன். நான் வாக்கிங் போனால் சும்மா போக மாட்டேன். என் கையில் 10 புதிய ஏற்பாடெல்லாம் வெளியே போக மாட்டேன். நான் இருக்கிற ஊழியத்தில் ஊரில் ஊழியம் செய்ய வைக்கப்பட்டால் என்ன நம்பி என்ன ஊழியத்துக்கு அழைச்சாலும் ஒரு புண்ணியம் கிடையாது. நானும் என் அசிஸ்டன்ட் போவோம். 10 புதிய ஏற்பாடெல்லாம் போக மாட்டோம். இங்கே ஜாப் பண்ணிட்டு போவோம். 10 பேருக்கு அவசியமான ஆளுக்கு நான் கொடுக்கணும். ஆமேன். என் வாக்கிங் வெறும் வாக்கிங்காக இருக்காது. ஒன்று ஜெபமாக இருக்கும். ஜெபம் கண்டிப்பாக என் கையில் புதிய ஏற்பாடு இருக்கும். ஒரு நல்ல பார்த்தோன்னே புரிஞ்சுட்டு இவர் ஆர்த்தடாக்ஸ் முஸ்லீம் அப்படின்னு நான் கூட உள்ள பிரதர் சொன்னால், அவருக்கு சுவிசேஷம் சொல்ல போகிறேன், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. அது பாய் வணக்கம், புதிய ஏற்பாடு வாங்கினேன், வேண்டாம் அப்படின்னாரு. நான் கேட்டேன், ஏன் வேண்டான்னு கேட்டேன். ஏன் வேண்டாம்? இல்லை வேண்டாம். ஏன் வேண்டாம் பாய்? கடவுளுடைய வார்த்தை ஏன் வேண்டான்னு சொல்கிறீங்க? அதை நான் பழைய ஏற்பாடை ஏற்றுக்கிடுவேன், புதிய ஏற்பாடை ஏற்றுக்கிட முடியாதுன்னாரு. அது பழைய ஏற்பாடு கடவுளால் வந்தது, புதிய ஏற்பாடு மனுஷனால் எழுதினது. எனக்கு உடனே தெரியும் இவர் என்ன சொல்ல வாராரு புரிஞ்சுட்டு நான் கேட்டேன், நீங்கள் பைபிளை படிச்சிருக்கீங்களான்னு கேட்டேன். புதிய ஏற்பாடு படிச்சிருக்கீங்களா? இல்லை. அதில் பாருங்கள், பழைய ஏற்பாட்டு கதையில் தான் ஆரம்பிக்குது. அது உங்களுக்கு தெரியுமா? இப்ராஹிம் முதல் ஈசா நபி வரை 42 தலைமுறை எழுதியிருக்கு பாய். உங்கள் அப்பாவிலேருந்து அப்பாவுக்கு அப்பா, அப்பாவுக்கு அப்பா, அப்பாவுக்கு அப்பா 10 தலைமுறை சொல்லுங்கள், இப்போ 5000 ரூபா தரேன்னு. இப்போ சொல்லுங்கள் பாய். 2000 வருஷத்துக்கு முந்தைய எழுதியிருக்கு. 2000 வருஷத்துக்கு முந்தைய எழுதியிருக்கு. மத்தேயு 42 தலைமுறை எழுதுறார். இப்ராஹிம் முதற்கொண்டு ஈசா நபி வரைக்கும், ஆபிரகாம் முதல் இயேசு கிறிஸ்து வரை 42 ஜெனரேஷன் எழுதியிருக்கார். இப்போ உங்களால் முடியுமான்னு கேட்டேன். உங்கள் அம்மாவுக்கு அம்மா, அம்மாவுக்கு அம்மா, அம்மாவுக்கு அம்மா 10 தலைமுறை சொல்ல முடியுமா பாய்? நீங்கள் என்ன மனுஷன் எழுதுன்னு சொன்னீங்க? இப்போ வாங்கன்னு மரியாதையாக வாங்கிக்கிட்டார். அவருக்காக ஜெபம் பண்ணுறேன், சீக்கிரத்தில் அவர் இயேசுவின் பிள்ளையாக மாறுவார். ஆமீன் சொல்லுங்க. இன்னைக்கு விளங்கலை. அந்த தம்பி சொன்னால், ஒரு இஸ்லாமிய தம்பி சொன்னால், எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அவன்கிட்ட கேட்டேன், நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கிட்டதுக்கு காரணம் என்னன்னு கேட்டேன். அவன் சொன்னான், பைபிள் தான் காரணம்னா. என்ன வசனம்னு கேட்டேன். எனக்கு நானும் தெரியாமல் கேட்டேன், என்ன வார்த்தைன்னு கேட்டேன். அவன் சொன்னது எனக்கு ஷாக்காக இருந்துச்சு. என்ன சொன்னான் தெரியுமா? நான் கவனமாக பைபிளை படித்தேன், பயபக்தியாக படித்த போது அந்த மத்தேயு 1ஆம் அதிகாரம் என்னை ரொம்ப கவர்ந்தது. கிறிஸ்தவங்களுக்கு பிடிக்காத அதிகாரம் மத்தேயு 1ஆம் அதிகாரம். ஏன் தெரியுமா?
இவன் அவனை பத்தான், இவனை பத்தான், செத்தான் பத்தான், பத்தான் செத்தான். யோ எவன் செத்தான் எனக்கு என்ன, எவன் பத்தான் எனக்கு என்ன. யாராவது ஒருத்தர் கிளம்பி ஒரு நேரானாலும் பரவாயில்ல, ஒரு தப்பு இல்லாமல் மற்ற 1 அதிகாரத்தை சொல்லுங்கள், 2000 ரூபா தரேன். தப்பு போட்டால் எனக்கு 100 ரூபா தரணும். ஒரு பிள்ளைகளும் நான் தைரியமாக ஐம் நாட் ஜோக் அடிக்கலை, 2000 ரூபா தரேன் உங்களுக்கு. எழும்பி மற்ற 1 அதிகாரம் ஒரு தப்பு இல்லாமல் சொல்லுங்கள் பார்க்கலாம். உலகத்தில் குரல், சின்ன பிள்ளை எத்தனை குரல் சொல்லுது. நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? மற்ற 1 அதிகாரத்தில் ஒன்றுமே இல்லை. இட்ஸ் அ ஜீனியாலஜி, அது ஒரு வம்ச வரலாறு, அதில் ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிறோம். ஒரு இஸ்லாமியன் சொல்கிறான், நான் இயேசுநாதரை ஏற்றுக்கிறதுக்கு காரணமே மேத்யூ சாப்டர் 1. நான் அவன்கிட்ட அதிர்ச்சியாக கேட்டேன். நான் தியாலஜி படிச்சிருக்கேன். ஆரம்பத்தில் டிடிஹெச் படித்தேன், பிடிஹெச் படித்தேன், பிடி படித்தேன், எம்ஏ படித்தேன், எம்டிஹெச் பண்ணிட்டு இருக்கும்போது டிஸ்கன்டினியூ. இன்னும் படிக்க ஆசைப்படுறேன். நான் கௌரவ பட்டம் வாங்க விரும்பலை. வேதத்தை சரியாக ஆவிக்குரிய சத்தியம் எழுதி நான் பிஹெச்டி பண்ண முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேன். நேரம் இல்லாதனால வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். படிக்க ஆசைப்படுறேன். நிறைய புக் வச்சுருப்பேன். என்னுடைய சொந்த யூஸுக்காக எப்படியும் தமிழ் புக்கே என் லைப்ரரியில் ஒரு 3000 புக் வச்சுருப்பேன். ரொம்ப நமக்கு தமிழ் தானே தெரியும். சில ஆங்கில புத்தகங்களும் நிறைய புக் வச்சுருக்கிறேன். படிக்க விரும்புகிறேன், ஆசைப்படுறேன். நல்ல கவனி. எனக்கு அவன் சொன்னது அதிர்ச்சியாக இருந்துச்சு. ஆசைப்பட்டு தியாலஜிக்கல் செமினாரில் போய் பாடம் எடுக்கிறேன். என்னுடைய ஆசையினால் முடியாத கட்டத்திலும் எடுக்கிறேன். நான் நடத்துகிறேன். கொஞ்சம் பேரை கூப்பிட்டு வச்சு வாரந்தோறும் புதன்கிழமை உங்களுக்கு தியாலஜி நடத்துகிறேன். இவன் சொன்னது எனக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு. நாங்கள் எப்படின்னு கேட்டேன். அவன் சொன்னால், நான் சொன்னேன் இதே பதிலை சொன்னான். ஐயா, எவ்வளோ வருஷத்துக்கு முந்தைய இது எழுதப்பட்டது, ஆனால் ஆபிரகாம் முதல் இயேசு கிறிஸ்து வரை 42 தலைமுறை எழுதியிருக்கு. மனுஷனுடைய அறிவில் அப்படி எழுத முடியாது. கண்டிப்பாக 42 தலைமுறை அந்த காலத்திலே ஒரு ஆள் பாயிண்ட் அவுட் பண்ணுவார்னா, இது மனுஷன் எழுதுனதில்லை, கடவுள் சொல்லி கொடுத்து எழுதுன்னு நான் நம்புகிறேன். இதுதான் என்னுடைய மாற்றத்துக்கு காரணம் என்று சொன்னான். புரியுதா நான் பேசுகிற? புரியுதா உங்களுக்கு? ஒரு சின்ன செல்ஃபோன் வந்திருக்கு, என்னெல்லாமோ பண்ணிகிட்டு இருக்கு மனுஷனை. ஆண்ட்ராய்டு செல்ஃபோன் வச்சுட்டு மனுஷன் என்னெல்லாமோ பண்ணுறான். ஒரே 4G ஃபோன் இருந்தால், 4G ஸ்பெஷலிட்டிஸ் இருந்தால், ஏதாவது ஒரு சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணிட்டா, இங்கே நம்ம பேசுகிறது நம்ம முகம் அங்கே தெரியுது, அங்கே உள்ள முகம் ஏமா இப்படி பேசினா தெரியாது. புரிகிற மாதிரி பேசட்டா, இந்த மோரக்கட்டை அங்கே தெரியுது, அந்த மோரக்கட்டை அங்கே தெரியுது. இப்போ விளங்குச்சுல்ல? ஹலோ, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், நான் உங்களை பார்த்து கேட்குறேன். பாயை பார்த்து கேட்டது இப்போ உங்களை பார்த்து கேட்குறேன். உங்கள் அம்மாவுக்கு அம்மா, அம்மாவுக்கு அம்மா, கிளவி 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 10 தலைமுறை சொல்ல முடியும்னா கை தூங்க பார்ப்போம். எழுதி தாங்க உங்களுக்கு ப்ரைஸ் தரேன். 10 தலைமுறை எழுதி தாங்க ப்ரைஸ் தரேன். வேற யாராவது பேர எழுதி தரப்படாது. வெளிப்படுத்தல் 21:8 பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகி நரகத்தில் பங்கடைவீர்கள். ஆமேன். பிரதர், உங்களை பார்த்து கேட்குறேன். உங்கள் அப்பாவுக்கு அப்பா, அப்பாவுக்கு அப்பா, கிழவனுக்கு கிழவன் 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 10 தலைமுறை எழுதி தர முடியுமா? இன்னைக்கு நவீன காலத்தில், ரொம்ப நவீன காலத்தில் டெக்னாலஜிஸ் ரொம்ப வளர்ந்துருச்சு. ஹை டெக்னாலஜிஸ் இருக்குது. இன்னைக்கு நம்மளால் 10 தலைமுறை சொல்ல முடியல. 2000 வருஷத்துக்கு முந்தைய மை கண்டுபிடிக்கல, இங்கு கண்டுபிடிக்கல, பேப்பர் கண்டுபிடிக்கல. பார்ச்மெண்ட் சொல்கிற தோலில் எழுதுனாங்க, களிமண்ணில் எழுதுனாங்க, தகட்டில் எழுதுனாங்க. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. எங்கேயோ எழுதுனாங்க. அன்றைக்கு 42 தலைமுறை எழுத முடியுமானால், ஆபிரகாம் முதல் இயேசு கிறிஸ்து வரை 42 தலைமுறை மத்தேயு கொண்டு கத்தெழுதினார். லூக்கா ஆதாம் முதல் இயேசு கிறிஸ்து வரை ரிவர்ஸ்ல, அல்லது இயேசு கிறிஸ்துவிலிருந்து ஆதாம் வரை 76 தலைமுறை எழுதியிருக்கிறார். நன்றாய் மனிதனுடைய அறிவினால் எழுதப்பட்டதல்ல, ஆவியானவர் சொல்லி கொடுத்து எழுதினதான் பரிசுத்த வேதாகமம். நல்ல கையை தட்டுங்க, பின்னால கை தட்டுங்க, சத்தம் ஆண்டவருக்கு மகிமை சொல்லுங்க. ஹல்லேலூயா. கவனிக்க முடியும் அன்போடு கேட்கிறேன். ஜஸ்ட் லிசன் டு மீ. கவனிக்க முடியும் அன்போடு கேட்கிறேன். அல்லேலூயா. வேதத்தை நல்ல நேசிங்க, வாசிங்க, யோசிங்க. நம்ப பண்ணின வசனத்தை நினைத்தருளும் இதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். எத்தனை பேரை பார்த்து சொல்ல முடியும்? பரவாயில்ல, சில நாட்கள் உங்களை உயிர்ப்பிக்க நாளாக மாறட்டும். ஒரு தடவையாகிலும் நான் பைபிளை முழுதும் படித்து முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் கை தூங்க பாப்போம். வெரி குட். நிறைய கரங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறது. நிறைய கரங்கள் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ. ஒரு தடவை கூட பைபிள் வாசித்து முடிக்கலாம். நம்ம எப்படி கிறிஸ்தவங்களாக இருக்க முடியும்? நான் கேட்குறேன், கல்லூரிக்கு போகிறீங்க, பிஇ பண்ணுறீங்க, எம்இ பண்ணுறீங்க, எம்பிபிஎஸ் பண்ணுறீங்க, லா படிக்கிறீங்க, தலையான பெரிய பெரிய தலையான தூக்கிட்டு போகிறீங்க. ஃப்ரண்டில் ஒரு 4 பேஜ், நடுவில் 4 பேஜ், லாஸ்ட்டில் 4 பேஜ் பண்ணால் எப்படி பாஸ் ஆவீங்க? எந்த செமஸ்டரில் பாஸ் ஆவீங்க? அப்போ ஓரளவு ரொம்ப அதை மெமரி பண்ணாட்டா கூட ஃபுல்லாக படிக்க முடியும். நம்ம வாசிக்கிறதுக்கு என்ன செய்கிறோம்? முயற்சி பண்ணுறோம். வேதத்தை நல்லா படிங்க, வித்தியாசமாக படிங்க, ஜெபத்தோடு பைபிளை படிங்க. ப்ரே த பைபிள். கற்றுக்கொள்ளப்படுங்க. ஸ்டடி த பைபிள், ஷேரிங் த பைபிள், மெடிடேட் த பைபிள். தியானத்தோடு பைபிளை படிங்க, ஜெபத்தோடு பைபிளை படிங்க, கற்றுக்கொள்ள படிங்க, கற்றுக் கொடுக்க படிங்க. ஆமென். வசனத்தை மட்டும் படித்து பழகுங்க, ஒரு சம்பவத்தை மட்டும் படித்து பழகுங்க, ஒரு சாப்டரை மட்டும் படித்து பழகுங்க, ஒரு புக்ஸை முழுதும் படித்து டிஃப்ரெண்டாக பைபிளை படித்து பழகுங்க.
சம்பவம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணுமா, சம்பவத்தை மட்டும் படிங்க. பிரைஸ் தி லார்ட். ஒரு சின்ன புக்கு, அந்த புக்கை மட்டும் முழுதும் படித்து பாருங்க. ஒரு சாப்டர் ஃபுல்லாக படிங்க. ஒரு வசனம் புரியலையா, மேலைங்களையும் படிங்க. இன்னும் புரியலையா, அந்த அதிகாரம் முழுதும் படிங்க. இன்னும் புரியலையா, அந்த புக்கு முள்ள படிங்க. இன்னும் புரியலையா, முழங்கால் போட்டு படிங்க. அதுக்கு பிறகு புரியலையா, பாஸ்டர்ட்ட வந்து கேளுங்க. சந்தேகத்தில் வாழாதுங்க. வசனத்தில் சந்தேகம் இருந்தால் உபதேச குழப்பங்கள் உங்களுக்குள் வந்துடணும். ஆமேன். வசனத்தை நல்லா கற்றுக்கொள்ளுங்கள். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? வசனத்தில் தெளிவடையுங்கள். இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் இன்னைக்கு குப்பை கூலம்லாம், இந்த குப்பை தொட்டி மாதிரி, குப்பை தொட்டி வச்சிருப்போம் கார்பரேஷனில், குப்பை தொட்டி மாதிரி கிறிஸ்தவத்தில் குப்பை தொட்டி கிறிஸ்தவ சேனல் தான். ஜாக்கிரதை. பரலோகத்துக்கு போகிற நிறைய வழி இருக்குது, நரகத்துக்கு போகிற வழி சொல்லித்தரேன். கிறிஸ்தவ சேனலை சத்தியமாக ஏற்றுக்கிடுங்க. டைரக்ட்லி ஹோ டு ஹெல். கிறிஸ்தவ சேனல் அப்படியே சத்தியமாக ஏற்றுட்டீங்கன்னா டைரக்டாக போய் நரகத்தில் விழுந்துருவீங்க. ஏன்னா பிசாசு அவ்வளோ குப்பை கூலத்தையும் கொட்டுற இடம் எங்கே தெரியுமா? டெலிவிஷன். எல்லாமல்ல, சில துருபதேசங்கள் தாண்டவம் ஆடுகிறது. ஜாக்கிரதை, ஏமாந்து விடாதீர்கள். நல்ல சபையில் கர்த்தர் வைத்திருக்கிறார், நல்ல ஸ்தாபனத்தில் வைத்திருக்கிறார். வசனத்துக்கு செவி கொடுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? ஆங்கில பைபிள் படிக்கணும்னா தயவு செய்து நான் சொல்கிறேன், ஆங்கில பைபிள் படிக்கணும்னா கிங் ஜேம்ஸ் வேர்ஷன் படிங்க. ஹெத்து வெத்து சத்து பத்து டத்து எங்களுக்கு புரியலைன்னா நியூ கிங் ஜேம்ஸ் வேர்ஷன் படிங்க. வேறு வேர்ஷனை யூஸ் பண்ணாதுங்க. ஏன் தெரியுமா? கிங் ஜேம்ஸ் வேர்ஷன் இல்லாத மற்ற பைபிளில் 650 வசனங்கள் இல்லை, திருடப்பட்டிருக்கிறது. தெரியாது மக்களுக்கு தெரியாது. கிங் ஜேம்ஸ் வேர்ஷனை தவிர மற்ற வேதாகமத்திலே ஆராய்ச்சி பண்ணிட்டு முடிவுக்கு வந்து சொல்கிறேன், அதை ரெஃபர் பண்ணிட்டு நான் சொல்கிறேன். 650 வசனங்கள் இல்லை. தயவுசெய்து பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, கிங் ஜேம்ஸ் வேர்ஷன் யூஸ் பண்ண சொல்லிக் கொடுங்க, அல்லது நியூ கிங் ஜேம்ஸ் வேர்ஷன் யூஸ் பண்ண சொல்லிக் கொடுங்க. கிங் ஜேம்ஸ் வேர்ஷன்லேயே ஒரு சின்ன தப்பு இருக்குது, அது யாருக்கும் தெரியாது. நான் இப்போ சொல்லி தரேன், நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இங்கிலீஷில் கிங் ஜேம்ஸ் வேர்ஷனில் ஒரு பெரிய ஒரு மாஸ்டர் மிஸ்டேக் இருக்குது. நம்ம கண்ணில் மிஸ்டேக்காக தெரியல, அது கிறிஸ்தவத்துக்குள்ளே நுழைஞ்சிச்சு. எப்படி நுழைஞ்சிது? இங்கிலீஷ் பைபிள் எப்படி வந்துச்சு? ஆசியாவில் தான் இயேசு பிறந்தார். பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அங்கே இங்கிலாந்தில் கிறிஸ்தவம் இல்லை. ஆகையினாலே முதல்ல பைபிள் ஹீப்ரூ, கிரீக், ஸ்பானிய மொழியில், அதுக்கு பிறகு இங்கிலீஷில் வந்துச்சு, லாஸ்ட்டில் லாட்டின், இங்கிலீஷ், கடைசியில் 6ஆவதாக வந்தது தமிழ் பைபிள். சூப்பர். இங்கிலீஷ் பைபிள் எழுதுனது யாருன்னா அந்த ஜான் விக்லிப் அவர் எழுதினார். எழுதி மொழிபெயர்ப்பு வச்சுட்டு செத்து போனார். இது யார் கையிலையோ கிடச்சி அவர் பாடியை திருப்பி எரிச்சிருக்காங்க. எரிச்சு அவர் அவ்வளோ கோபம். இங்கிலாந்தில் இந்த பைபிள் யார் கையில் கிடச்சுன்னா வில்லியம் டிண்டேல்னு ஒரு கையில் கிடச்சி. அவர் அந்த பைபிளை கொண்டுட்டு நேராக ஜெர்மன் போயிட்டார். கவனிங்க, படித்தவங்க தானே, கொஞ்சம் கவனிங்க. ஜெர்மன் போயிட்டார். அங்கே போய் பிரிண்ட் அடித்து வர்த்தகத்துக்கு இடையில் போகும்போது அதுக்குள்ளே பைபிளை வச்சு உள்ளே விட்டுட்டார். அவர் அங்கேருந்து காஸ்ட்லி பேப்பரில் நல்ல அழகாக இங்கிலீஷில் பிரிண்ட் அடித்து வர்த்தகம் பண்ணுறதுக்குள்ள பார்சலில் உள்ளே வச்சு விட்டு கடைசியில் இங்கிலாந்தில் பைபிள் ரீச் ஆகிட்டு. இவர் தைரியமாக இங்கிலாந்துக்குள்ளே வந்தார். கண்டுபிடிச்சிட்டாங்க. வில்லியம் டிண்டேல இங்கிலீஷில் பைபிளை மொழிபெயர்த்ததுக்காக மரத்தில் எரித்து வச்சு மரத்தில் கெட்டி உயிரோடு எரிச்சாங்க. இதில் ஒரு பைபிள் இங்கிலாந்தில் அரண்மனையில் கிடந்துச்சு. 1600 16th செஞ்சுரியில் ஜேம்ஸ்னு ஒரு ஆள் இருந்தான். அவன் தான் அந்த நாட்டுக்கு ராஜா. ஜேம்ஸ் கிறிஸ்தவ பெயர் அல்ல, அதுதான் நான் சொல்ல வரேன். ஜேம்ஸ் கிறிஸ்தவ பெயர் அல்ல. ஜேம்ஸ்னு ஒரு ராஜா இருந்தான். அவன் படித்தான், அவனுக்கு நல்லா இருந்துச்சு, அவன் கன்வெர்ட் ஆகிட்டான். அவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? முழு உலகத்துக்கு முதல்ல அவன் நாடு அஃபிஷியலாக அவன் நாட்டில் பைபிள் அடித்து பிரிண்ட் பண்ணான். இந்தியா முதற்கொண்டு, இலங்கை முதற்கொண்டு, வேர்ல்டில் எதெல்லாம் அவங்க கண்ட்ரோல் இருந்துச்சோ அவ்வளோ நாட்டுக்கும் சுவிசேஷம் அவன் மூலமாக போச்சு. அவன் பிரிண்ட் அடித்து விட்டதுனால தான் அது கிங் ஜேம்ஸ் வேர்ஷன். இதில் என்ன தப்பு நடந்துச்சு தெரியுமா? யாக்கோபுக்கு ஜேக்கப்னு இருக்கு. எப்படி ஜேம்ஸ்னு வந்துச்சு? ஹலோ, இந்த ஆள் பேர் பிரகண்டனம் வாங்கணுமா, உடனே ஜேம்ஸுக்கு தான் பேரை உள்ள வச்சுட்டான். நான் பேசுகிறதுன்னு புரியுது? ரொம்ப கோபமாக இருக்கீங்களோ? இல்லை, துருபதேசம் சொல்லலை, உண்மையை தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஜேக்கப்னா ஜேக்கப் தானே இருக்கணும். தமிழ் பைபிளில் யாக்கோபு. ஜேக்கப்னா இங்கேயும் ஜேக்கப் தானே இருக்கணும். ஏன் ஜேம்ஸ் வந்துச்சு? ஏசுநாதர் 12 பேரை தேர்ந்தெடுத்தார். ஜேம்ஸ்னு ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கல, யாக்கோபுன்னு ஒரு ஆளை தான் தேர்ந்தெடுத்தார், ஜேக்கப்னு ஒரு ஆளை தான் தெரிந்தெடுத்தார். இந்த ஆள் பாருங்க, இவ்வளவு நல்ல காரியம் செய்த ஆள் ஒரு தப்பை உள்ள பண்ணிட்டார். என்ன பண்ணிட்டார் தெரியுமா? சம்பந்தமே இல்லாமல் யாக்கோபுன்னு எடுத்துட்டு ஜேக்கப்பை தூரம் எடுத்துட்டு ஜேம்ஸ்னு உள்ள வச்சு விட்டுட்டார். இந்த டிஃபால்ட்டை உலகத்தில் இது வரைக்கும் யாராலையும் மாற்ற முடியல. எத்தனை பேர் விளங்குது நான் பேசுறது? எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களா? ரொம்ப சோர்ந்துட்டீங்களோ? முடிக்கிறேன், பிரசங்கத்துக்கு வரப்போகிறேன். நல்ல கவனிங்க.
ஆனாலும் சரி, ஒரு வார்த்தை தானே போட்டோம். ஆனால் பைபிள் ரொம்ப ஸ்டாண்டர்ட் வந்து கிங் ஜேம்ஸ் வாசன் தான். நல்ல வாசிங்கள், கற்றுக்கொள்ளுங்கள், பிள்ளைகளை ஊக்குவிங்கள், குடும்ப ஜெபம் பண்ணுங்க, கர்த்தருடைய வார்த்தை வாசிங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நீ விடுமுறை நாள் தானே, கொஞ்சம் ஆண்டவரை துதித்து நல்ல ஆவியில் துதித்து கர்த்தருடைய வார்த்தைகள் வரலாம் என்று எண்ணுகிறேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்போ புதுசாக பாடுற பாடல் ஏதாவது ஒரு பாட்டு பாடுவான். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படலை, உம்தயை என்னை. ஒரு பைபிள் காலேஜில் பாடம் எடுக்கிறேன். ஒரு தங்கச்சி கேட்டா, ஃபர்ஸ்ட் அந்த இரு பரிவாரம்னா என்ன? நான் சொன்னேன், யாக்கோபு கட்டின 2 பொண்டாட்டி கிடையாது. இரு பரிவாரம்னா ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் கர்த்தர் தருகிறார், உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் தருகிறார். ஆமென். உடனே இரு பரிவாரம்னா இப்போ யாக்கோபு 2 கல்யாணம் பண்ண மாதிரி 2 கல்யாணம் பண்ணலாமா? முடியவே முடியாது. ரைட்? இரு பரிவாரங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை தந்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கொடுக்குறீங்களா? ரொம்ப கொடுக்குறீங்களா? நல்ல கைத்தட்டி பாடணும். சரியா? பாருங்க, கைத்தட்டினா சத்தம் வரணும். எல்லாரும் சொல்லுங்க, கைத்தட்டினா. பைபிள் சொல்லுது ஓசை உள்ள கைத்தாளத்தோடும் பேரோசை உள்ள கைத்தாளத்தோடும். இங்கிலீஷை விட தமிழில் சூப்பராக இருக்குது. இங்கிலீஷில் ப்ரைஸ் upon the Lord the high sounding cymbal இருக்கு. கைத்தட்டும் சிம்பிள் எடுத்துக்கலாம். ஆனால் தமிழ் பைபிளில் ரொம்ப சூப்பராக ஓசை உள்ள கைத்தாளத்தோடும் பேரோசை உள்ள கைத்தாளத்தோடும் கர்த்தர் என்ன செய்யுங்கள்? துதியுங்கள். நான் சில வருஷத்துக்கு முந்தி, 4-5 வருஷத்துக்கு முந்தி பேப்பரில் படித்தேன். ஒரு நாள் கைத்தட்டினா நோய் குணமாகணும். ஆர்வமாக படித்தேன். அதில் போட்டிருக்கு, ஒரு நாளைக்கு 20 நிமிஷம் கைத்தட்டினா பிளட் சர்க்குலேஷன் கரெக்டாக இருக்குமா, ஒரு வியாதியுமே வராதான். ஆமேன். நான் அப்போ தான் நினச்சேன். ஒரு மீட்டிங் வந்திருந்த போது வடகோவையில் ஃப்ரிட்ஜ் பக்கத்தில் குஜராத் சமாஜில் தங்கியிருந்தேன். திடீர்னு காலையில் பார்த்தீங்கன்னா ஆமாம், எல்லாரும் சாதாரணமாக சிரிக்கிறதுக்கும் ஆர்டிஃபிஷியலாக சிரிக்கிறது வித்தியாசம் இருக்குது. என்னடா எல்லாம் ஒரு பைத்தியான பரவாயில்ல, நூற்றுக்கணக்கான பைத்தியம் இருக்குதுன்னு எட்டி பார்த்தா தான் அதுபுறம் கண்டுபிடிச்சேன் லாஃபிங் ஒரு எக்ஸசைஸ். அது மாதிரி கைத்தட்டுற எக்ஸசைஸ் அங்கே பார்த்தேன் பல வருஷத்துக்கு முந்தி வடகோவையில். நல்ல கைத்தட்ட போகிறோம். ஆமேன். கைத்தட்டினா வியாதி குணமாகும். கொஞ்ச நேரத்துக்கு முந்தி உங்களை பார்த்தேன். உங்களை மாதிரி கைத்தட்டினா எக்ஸ்ட்ரா சில வியாதிகள் வந்தாலும் வரும். இன்றைக்கி பகல் நேரத்தில் சிலுவையை பற்றி சொல்கிறது நல்லா இருக்குமென்று யோசிக்கிறேன். ஆமேன். எல்லாருடைய மைண்ட் செட்டப் அப்படி இருக்குது. அதனால் அதை சொல்கிறது நல்லா இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். ஓகே, வாசிக்கலாம். கலாத்தியர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம் 14 வசனம். கலாத்தியன் சாப்டர் 6 verse 14. அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை பற்றி இல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையின்றிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையின்றிருக்கிறேன். எல்லாரும் கவனிக்கிறீங்களா? நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து அல்லாமல் வேறொன்றை குறித்து நான் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. ஆமேன். சிலுவை குறித்து மேன்மை பாராட்டினா உங்கள் கழுத்தில் கிடக்க சிலுவை இல்லை, உங்கள் பைபிள் டாலரில் தொங்குற சிலுவை இல்லை, தங்கத்தில் செங்குற சிலுவை. அது கண்டிப்பாக சொல்கிறேன், பிதாக்குமாரன் பரிசுத்தாவியும் நம்ம சொல்கிறேன், அது கள்ளம் தொங்குற சிலுவையாக தான் இருக்கும். ஏன்னா உங்கள் பண திமிரை காட்டுறதுக்கு, உன் ஆடம்பரத்தை காட்டுறதுக்கு, நான் 4 பவுண்டில் போட்டிருக்கேன் 7 பவுண்டில் போட்டிருக்கேன்னு நம்ம சுத்த தமிழில் பேசினா பண கொழுப்பையும் திமிரையும் காட்டுறதுக்கு ஏசுநாதர் சிலுவையில் தொங்கலை. ரொம்ப கோபமாக சொல்லிட்டனோ? ஏக்கா நல்லா இருக்காக்கா? நல்லா இருக்காக்கா? சிலுவை எப்படி இருக்காக்கா? முத்து போட்டிருக்காங்க்கா. நான் இது நல்லா இருக்காக்கா? புதுசாக அழித்து நேற்று தாங்க செய்தேன். அதனால் தங்கத்தில், பிளாட்டினத்தில், புத்தளையில், வெள்ளியில் செஞ்சு போட்ட சிலுவை உங்கள் கழுத்தில் கிடக்கும்னா இன்னிலேருந்து எழுதி கொள்ளுங்கள், என் கழுத்தில் கிடக்கிற சிலுவை இது கள்ளம் தொங்கின சிலுவை. ஏசுநாதர் சிலுவை கழுத்தில் தொங்கப்படாது, ஏசுநாதர் சிலுவை இருதயத்துக்குள்ளே இருக்கணும். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். ரொம்ப கோபமாக இருக்கீங்களோ? அடுத்தல எல்லாரும் சேர்ந்து பாஸ்டர்கிட்ட வராண்டான்னு சொன்னாலும் குழப்பம் இல்லை. இது சீட்டு யோனாவின் மேலே விழுந்தது. 3 நாள் நான் பேசியே ஆவேன். கையை உயர்த்தி அல்லையில் சொல்லுங்க பார்க்கலாம். திங்கக்கிழமை நீங்கள் கமிட்டியாக கூப்பிட்டு பேசக்கூடாதுன்னு சொல்லுங்கள், அதை பற்றி பிரச்சனை இல்லை. இந்த 3 நாளும் பேசி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. நீங்கள் கேட்டு தான் ஆகணும், நான் பேசி தான் ஆகணும். ஆமேன். சந்தோஷம் அல்லையில் சொல்லுங்கள். கிருபாசனம்னு ஒரு சபை இருக்குது, நல்ல விசுவாச சபை, காந்திபுரத்துலாம் இருக்குது. நாங்கள் நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன் பலமுறை. அவருடைய தலைமை கன்னியாகுமரி மாவட்டத்தில் காஞ்சி ரோடு இடத்துல இருக்குது. ஸ்தாபித்தவர் ஒரு பரிசுத்தவான், ஒரு தியாகி. அவர் 90 வயசுக்கு மேலே இறந்தார், ஒரு சன்னியாசி. எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சது. ஒரு 10 வருஷம் அவருடைய ஸ்தாபனங்களில் அவரோடு போய் கன்வென்ஷனில் பிரசங்கம் பண்ணுற பாக்கியம் கிடச்சிது. காவி போட்டிருப்பார், தாடி போட்டிருப்பார், எலியா மாதிரி தீர்க்கதரிசி. நான் சொல்கிறது சிலர் தெரிந்திருக்கலாம். இட்ஸ் ஒண்டர்ஃபுல் மேன் ஆஃப் காட். 2000 அவர் மரித்தார். அவர் ஜோக் அவர் முறை சொன்னார், இந்த ஒரு ஆர்சி மனுஷன் அந்த காலத்தில் கல் தானே, சுண்ணாம்பு போடாத அந்த மதுபானம் கல் குடிக்க போனானா,
கழுத்தில் கிடந்த அந்த ஜெபமாலையோட சிலுவை அதில் பட்டையில் விழுந்துட்டான். உடனே அதில் ஒரு முத்தம் போட்டுட்டு சேசுவை ரட்சின்னு பின்னால் போட்டு குடித்தானா. அப்போ சொல்லிச்சு, முதல்ல இவன் குடிக்கும் போது அந்த சிலுவை தான் குடிச்சதுன்னாரு. சில இந்த மாய்மால கிறிஸ்தவர்கள் பண்ணுற ஜோக்கை பார்த்து எனக்கு சிரிப்பாக இருக்கும். கோயிலுக்கு என்னன்னு உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க. ஆவிக்குறி கிறிஸ்தவங்க இந்த சபைக்கு வர்றாங்க, ஒரு நாளும் செய்யாத. உடனே இவங்களும் அறியாமல் இப்படி ஒரு இது வச்சுட்டு லாஸ்ட்டில் ஏசுனாருக்கு பிளைன் குஸ். ஏம்மா சிலுவையை பார்த்தோன்னா உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க. அதனால தான் நான் போக சொல்லுவேன், சிலரும் ஆவிக்குரிய சபையில் கூட மேலே சிலுவை வைக்கும்போது கவனமாக இருக்கணும். ஏன்னா நம்ம வச்சிருக்கிறது சர்ச்சின்னு காட்டுறதை வச்சுருக்கோம். போகிறவன் கும்பிட்டுட்டானா அதான் விக்கிரகாராதனைக்கு மாறி போகும். ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்முடைய பர்பஸ் கரெக்டாக இருக்கும், ஆனால் மீனிங்லெஸ் ஆயிரும். ரைட்? நான் எத்தனை புரியுது? தெளிவான ஒரு சப்ஜெக்ட் பேச விரும்புகிறேன். பவுல் சொல்கிறார், மேன்மை பாராட்ட, எல்லாரும் கவனமாக கேளுங்க, மேன்மை பாராட்ட அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் பழைய வாழ்க்கையிலும் உண்டு, புதிய வாழ்க்கையிலும் உண்டு. அதாவது பிஃபோர் கிரைஸ்ட், ஆஃப்டர் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துக்கு முந்தியும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பும் அவருடைய வாழ்க்கையில் மேன்மை பாராட்ட நிறைய விஷயங்கள் உண்டு. பழைய வாழ்க்கையில் செக்குலர் ஸ்டடீஸை குறித்து மேன்மை பாராட்டியிருக்கலாம். பழைய வாழ்க்கையில் ஜாதி ஃபேமிலி பேக்ரவுண்டை பொறுத்து அவர் மேன்மை பாராட்டியிருக்கலாம். பழைய வாழ்க்கையில் நல்ல மத பின்னணி, ஜூயிஸ், நல்ல ட்ரெடிஷனல் ஜூயிஸினுடைய மத பின்மணியத்தில் மேன்மை பாராட்டியிருக்கலாம். தொழில், நல்ல கூடார தொழில் செய்தவர், வசதியான ஆள், மேன்மை பாராட்டியிருக்க கூடும். இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு மேன்மை பாராட்ட நிறைய இருக்கு. ஹலோ, பிரசங்கம் பண்ணும்போதே ஜப்பானி எளிமை நடக்கிறான், எவ்வளோ அற்புதம்! ஹல்லேலூயா! ஏற்கனவே மாடியிலேருந்து ஒருத்தன் கீழே விழுந்து செத்துட்டான், இவர் அவன் மேலே விழுறாரு, கூட கொஞ்சம் எலும்பு ஒடிக்கிறதுக்கு. அப்படி தான் பார்க்க தோணும். பைபிள் அப்படி தானே போட்டிருக்கு. ஏற்கனவே ஐத்தேக்கு கீழே விழுந்து செத்து போனான். செத்து போன சமீபத்தில் 2 வாரத்துக்கு முந்தைய ஒரு ஆக்சிடெண்ட்டை நேரடியாக பார்த்து ஒரு ஆளை காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் சேர்த்தேன். அப்போ கால் ஃப்ராக்சர் ஆகிட்டு. அப்போது ஆம்புலன்ஸ் வந்த பிற்பாடு நான் செய்கிறத கவனிச்சுட்டே இருந்தேன். அந்த உள்ளே இருந்த ஒரு லேடி நர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, இந்த காலில் ஃப்ராக்சர் ஆனதுக்கு பக்கத்தில் கீழோடி ஒரு பட்டையை கொடுத்து அதுக்கு மேலே டேப் போட்டு அதுக்கு பிறகு தான் ஸ்ட்ரெச்சரில் ஏற்றினாங்க. அல்லாட்டா பொசிஷன் மாறிடக்கூடாதுன்னு. இவர் நேர் ஆப்போசிட் செய்கிறார். ஏற்கனவே மேலே இருந்து கீழே விழுந்து நொறுங்கி கிடக்கான், இவர் அவன் மேலே டமார்னு விழுறார். செத்தன் உயிரோடு எழுப்பிட்டான். ஹல்லேலூயா! மேன்மை பாராட்ட வரங்களில் இடம் உண்டு. மேன்மை பாராட்ட நல்ல சூப்பர் ரைட்டிங், தோத்திரம் 14 எபிசோட்ஸ் இன்க்ளூடிங் ஹீப்ரூ, எபிரேயர் உட்பட 14 நிருபத்தை சூப்பராக எழுதியிருக்கார். சூப்பராக எழுதியிருக்கார். எழுத்தில் மேன்மை பாராட்ட இடம் உண்டு, பிரசங்கத்தில் மேன்மை பாராட்ட இடம் உண்டு. ஆமென். மினிஸ்ட்ரி எஸ்டாப்ளிஷ் பண்ணதில் பிலிப்பு, கொரிந்து, எபேசு, தெசலோனிக்கி பட்டணங்கள், ரோம பட்டணங்களில் போய் ஊழியத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணதில் மேன்மை பாராட்டி இருக்கலாம். ரைட்? ஊழிய தரம் உள்ள குவாலிட்டி ஊழியர்களை உருவாக்கினார். தீமோத்தேயு போன்ற குவாலிட்டியான ஊழியர்களை உருவாக்கி இருக்கிறார். பாடுகள் சகித்ததில் மேன்மை பாராட்டி இருக்கலாம். கிறிஸ்துவுக்காக சிறை வாசகம், எவ்வளவோ பிரச்சனைகள். இவ ஒன்னையும் மேன்மை பாராட்டாம, படிப்பை மேன்மை பாராட்டாம, ஜாதியை மேன்மை பாராட்டாம, வரங்களை மேன்மை பாராட்டாமல், வசதிகளை மேன்மை பாராட்டாம, ஒன்னே ஒன்று மேன்மை பாராட்டுறார். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டாத இருப்பேனாக. சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்குல்ல, 20:7-8, Psalms 20 verse 7 and 8. சங்கீதம் 20:7-8 வாசிங்க பார்க்கலாம். சிலர் ரதங்களை குறித்தும், சிலர் குதிரைகளை குறித்தும், சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். சிலர் எதை குறித்து மேன்மை பாராட்டுறாங்களா சொல்லுங்களேன். சிலர் பேசுங்க. சிலர் குதிரை, சிலர் ரதங்கள். இப்போ சொன்ன எப்படி சொல்லலாம்? சிலர் பைக்கு, சிலர் காரு. ஹலோ, ஆடி காரு, அமாவாசை காரு. ஆடி காருனாலும் நம்ம ஊரில் இருக்கிற ரோடு லட்சணத்துக்கு ஆடிட்டு தான் போகணும். நீ அமாவாசை கார் வாங்கலாம் சரி, ஆடி கார் வாங்கினா நம்ம ஊர் ரோடு லட்சணத்துக்கு ஆடிட்டு தான் போகணும். ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்தால் தான் இனி ஆடாமல் போக முடியும்னு நினைக்கிறேன். போட்டோம், விளங்கும்னு எண்ணுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. விளங்கலைன்னா உங்களுக்கு போக போக விளங்கும். கர்த்தர் நல்லவர். கவனிக்க முடியும். அன்போடு கேட்குறேன். மேனோ போராட்டுறாங்க. பிரதர், நான் மெர்சடஸ் பென்ஸ் வச்சுருக்கேன் பிரதர், நான் ஆடி வச்சுருக்கேன் பிரதர், நான் டிவிக்கு வச்சுருக்கேன், அது வச்சுருக்கேன், இது வச்சுருக்கேன். எனக்கு இந்த வசனத்துக்கு அர்த்தம் எப்போ புரிஞ்சுதுன்னா, ஒரு சில ஆண்டுகளுக்கு வந்து கர்நாடகா மாநிலத்தில் தும்கூர் டிஸ்ட்ரிக்டில் குனிக்கல்ங்கிற இடத்துக்கு ஊழியத்து போயிருந்தேன். போயிருந்தப்போ என்னுடைய சகோதரி குடும்பம் அங்கே இருந்தாங்க. அவனை சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போனாங்க. ஒரு குதிரை பண்ணை கூப்பிட்டு போனாங்க. அது பல நூற்றுக்கணக்கான ஏக்கர்ஸில் அந்த குதிரை பண்ணை இருக்குது. நான் சொல்கிறேன், அந்த குனிக்கல், தும்கூர் டிஸ்ட்ரிக்டில், குனிக்கல்ல கர்நாடகாவில் இருக்குது. திப்பு சுல்தான் காலத்தில் இருந்த குதிரை பண்ணை ஒரு ஆள் விலைக்கு வாங்கி இப்போ இந்தியாவில் பெரிய பணக்கார லிஸ்ட்டில் உள்ள ஒரு ஆள் அதை வாங்கியிருக்கார். அங்கே போன பிறகு தான் நம்ம டூரிஸ்ட் பிளேஸ்லலாம் வெளியிலலாம் பார்த்தது குதிரை இல்லை, அதை கழுதைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு விளங்கலையோ? இந்த குதிரை மாதிரி அலையும் தெரியுமா? வால் நீளமாக இருக்கும், கொஞ்சம் குதிரை மாதிரி இருக்கும்.
நான் அந்த குதிரை பண்ணையில போய் பார்த்த மாதிரி தான் இது குதிரை இல்லை, இது கழுதையில் ஒரு டைப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அங்கே போய் பார்த்த குதிரைக்கு கீழே ஒரு 6 அடி மனுஷன் போனால் தலை தட்டாது, அவ்வளோ ஹைட். பார்த்து ஆச்சரியப்பட்டு போனேன். குதிரைக்கு அப்பா யார், ஃபாதர் யார், மதர் யார். நிறைய பிள்ளைகள் ஃபாதர் மதர் தெரியாமல் ஆர்ஃபனேஜில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அந்த குதிரைக்கு ஃபாதர் யார், மதர் யார், எந்த கண்ட்ரியில் பிறந்துச்சு, பிளட் குரூப் என்ன, இது என்னைக்கு பிறந்துச்சு, என்னென்னலாம் சாதிச்சிருக்கு, இது என்னென்ன அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு, அதனுடைய ஹாஸ்பிட்டல், அதனுடைய டாக்டர்ஸ், அதனுடைய நேச்சர் பிளேஸ் எல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டு போனேன். அன்றைக்கி தான் வசனத்தை கர்த்தர் ஊர்ஜிதப்படுத்தினார். சிலர் குதிரைகளை குறித்தும் சிலர் ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். என்னை கூட்டிகிட்டு போன கைடு சொன்னால், எல்லாத்துக்கும் அலௌட் இல்லை, சில நேரம் அப்படி அனுமதிக்கிறாங்க தெரிஞ்சவங்க இருந்தால். கூட்டிகிட்டு போன கைடு சொன்னால், இவர் பெரிய பணக்காரர், நிறைய கம்பெனிஸ், நூற்றுக்கணக்கான கம்பெனி இந்தியாவில் இருக்குது. சில கம்பெனி மேனேஜர் கூட நேரடியாக பார்த்துருக்க மாட்டான் இவரை, நாங்கள் நேரடியாக பார்க்குறேன்னா அவர் குதிரை பிரியன். இங்கே ஒரு வுட் ஹவுஸில் ஒரு கிளாஸ் ஹவுஸ் இருக்குது, அங்கே வந்து அடிக்கடி ஹெலிகாப்டரில் தங்குவார். தங்கிட்டு மறுபடியும் அவர் குதிரை ரைடிங் இருக்கும், ரைடிங் முடிச்சுட்டு அவர் மறுபடியும் ஹெலிபேடில் போயிடுவார். அதனால் நாங்கள் பார்க்குறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, பழகிறது வாய்ப்பு இருக்குன்னு. பைபிள் ஒரு வசனம் இருக்குது, பார்வோனுடைய ரதங்களில் பூட்டப்பட்ட பரிகள் பவுஞ்சுகளுக்கு ஒன்று ஒப்பிடுகிறேன். எப்படி சொல்லுங்கள்? பூட்டப்பட்ட பரிகள் பவுஞ்சுகளுக்கு ஒன்றை ஒப்பிடுகிறேன். பரி அப்படின்னா குதிரை, அரினா சிங்கம். சொல்லுங்க. பரினா குதிரை, அரினா சிங்கம், கரினா யானை. எத்தனை விளங்குச்சு? இது தமிழ். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? வெல்கம் லயன்ஸ் கிளப் வெல்கம்னு போட்டிருக்கோம். அது கீழே எழுதியிருக்கோம், அரிமா சங்கம் உங்களை வரவேற்கிறது. பார்த்துருக்கீங்களா? அப்போ அரினா என்ன? சிங்கம். பரினா என்ன? குதிரை. பைபிளில் போட்டிருக்கு, பார்வோனுடைய ரதத்தில் பூட்டப்பட்ட பரிகள் பவுஞ்சுகள். அது ஃபேமஸாக பேசியிருக்காங்க. இது ரொம்ப ஃபேமஸ். என் குதிரை தெரியுமா, என் ரதம் தெரியுமா, எல்லாம் தெரியும். ஆண்டவர் கலத்தி விட்டார், செங்கடல் எல்லாம் மாண்டு போச்சு. கையொரு தள்ளிலே சொல்லுங்களேன். விடாத பிடி அப்படின்னு அவங்களை பிடிக்க போனால் இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை தாண்டி விட்டார்கள். இவர்கள் குழுவா செங்கடலுக்குள்ளே மாட்டிட்டாங்க. ஓகே, கவனிக்க முடியும். அன்போடு கேட்குறேன், சிலுவை ஏன் மேன்மை பாராட்ட வேண்டும்? கொரிந்து சபைக்கு பவுல் எழுதுகிறார். நீங்கள் 1ஆம் அதிகாரத்தை பாருங்கள். கொரிந்து 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா சில வசனங்கள் இருக்கிறது. திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு சேர்ந்து. த ஃபர்ஸ்ட் கொரிந்தியன், அல்லேலூயா, 18ஆம் வசனம் வாசிங்க. சிலுவை பற்றிய உபதேசம், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ, ரட்சிக்கப்படுற நமக்கோ அது தேவபலனாய் இருக்கிறது. அது தேவபலனாய். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது. எல்லாரும் நல்லா கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு, எல்லாரும் சொல்லுங்க, கெட்டு போகிறவர்களுக்கு சிலுவையை பற்றிய உபதேசம் பைத்தியமா. ஏன் கடவுள் சிலுவையில் சாகணும்? அவர் ஏன் சாகணும்? நல்ல கவனிங்க, தெளிவாக சொல்கிறேன். 2 காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். நல்ல கவனிங்க. ஒன்று, இயேசு சிலுவையில் ஏன் அறையப்பட்டார்? இன்னொன்று, இயேசு ஏன் சிலுவை சுமந்தார்? ரைட். சிலுவை சுமப்பது ஒரு அனுபவம், சிலுவையில் அறையப்படுகிறது அனுபவம். கையை உயர்த்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த வருஷம் அல்லேலூயா சொல்லுவோமா? சிலுவை பற்றி உபதேசம் எப்படி இருக்கு சொல்லுங்கம்மா? பைத்தியமாக இருக்கு. இயேசுநாதர் தேவாலயத்தில் போய் சவுக்கு வச்சு அடித்தார். எதை அடித்தார் சொல்லுங்க? புறாவுக்கிறவங்களையும் காசு வச்சிருக்கவங்களையும் அடித்து நொறுக்கினார். ஏன் அடித்து நொறுக்கினார்னா, அதை வேத பண்டிதர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த காலத்தில் ஒருத்தன் பாவம் செய்தாம்னா குருவி செஞ்சு கொண்டு வரணும், அல்லது பாவம் செஞ்சோம்னா புறாவை கொண்டு வரணும், அல்லது பாவம் செஞ்சால் என்ன கொண்டு வரணும்? ஆடு மாடை கொண்டு வரணும். அங்கேருந்தே கட்டி இழுத்துட்டு வருவாங்க. இழுத்துட்டு வரும்போது பப்ளிக் பார்ப்பாங்க, ஓஹோ மாடு இழுத்துட்டு போகிறான், மோசமான பாவியாக இருப்பான் போல தெரியுது. அப்போ அவன் மானம் மரியாதையெல்லாம் போகணும், போய் தான் ஒரு பிரயாசத்தை உண்டாகணும். இவன் பார்த்தான், என்னையை பற்றி வெளியே யாருக்கு என்ன செய்யப்படாது? ஊருக்கு தெரியப்படாது, சமுதாயத்துக்கு தெரியப்படாது, என் சொந்தக்காரனை தெரியப்படாது. கைவீசமாக கைவீசு. நீங்கள் சில நேரம் பைபிள் இல்லாமல் கொடுத்து வரீங்களா? அதே மாதிரி தான். ஹலோ, இடையிடையே சொல்லிக்கிட்டேன். ரைட். அப்போது வந்து கைவீசமாக கைவீசன் வந்து அங்கே வந்து விலைக்கு வாங்கிடுவான். அங்கே வந்து காசுக்காராக இருப்பான். அவனோட பணத்தை மாற்றி குருவி தாப்பா புறா தாப்பா ஏசுனார் பார்த்தாரு. உன் பாவம் ஊரில் தெரிஞ்சிருன்னு இப்படியா கள்ளத்தனம் பண்ணுறீங்க? தேவனுடைய வீட்டை கொள்ள என்ன தேவனுடைய வீட்டை கள்ளர் கோகை அடித்து நொறுக்கினாராம். எத்தனை பேர் புரிஞ்சுதுமா? இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் தெரியுமா? சிலுவையில் அறையப்பட வேண்டியது சத்தியம். ஆனால் உங்களுக்காக, எனக்காக, முழு உலகத்தின் பாவத்திற்காக தெருவெளியே சிலுவை சுமந்து வந்தார். அன்னைக்கு புறா குஞ்சு சுமந்து வந்த மாதிரி, மாடை சுமந்து வந்த மாதிரி, ஆட்டை கொண்டு வந்த மாதிரி, தோத்துறோம் அல்லேலூயா, ஒரு மனுஷன் தன்னுடைய பாவங்களுக்காக ஆலயத்துக்கு ஏதோ ஒன்று சுமந்து வந்தது போல சிலுவையில் அறையப்படுகிற வேளையிலும் முழு உலகத்தின் காரியங்களை அவர் சுமந்து சிலுவை நோக்கி வந்தார். அந்த கொல்கதா அந்த மலையை நோக்கி அவர் வந்தார். கவனிங்க, அந்த பகுதி தான் பிரசங்கம் பண்ண போகிறேன். நல்ல கவனிங்க. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்கள் எப்படி இருக்குது? வைத்தியமாக இருக்குது. ஒரு உண்மை சம்பவத்தை
நான் ஒரு முறை வாசித்த ஞாபகம் எனக்கு உண்டு. கவனிங்க, ஒரு அம்மா இருந்தாங்க, நல்ல பணக்கார அம்மா, ஒரு பெரிய வசதி படைத்தவர்கள். அவங்க கணவர் மரித்து விட்டார்கள், 2 ஆண் பையன், 2 பேருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. லிசன், 2 பேருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு, 2 பேருக்கும் திருமணம் ஆயிட்டு. இந்த அம்மா பார்த்தாங்க, ஏன் மருமகிட்ட போய் நம்ம கையேந்தணும், நம்ம ஒரு காரியம் செய்யலாம். ஒரு கஷ்டப்பட்ட ஒரு பிள்ளைய ஒரு அடாப்ட் பண்ணி அந்த பிள்ளைய நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம், அது வரைக்கும் பணம் வைக்கலாம்னு ஒரு தீர்மானம் பண்ணாங்க. ஒரு கிராமத்துக்கு போனாங்க, இன்டீரியர் வில்லேஜ். அங்கே போய் ஒரு ஏழை பிள்ளை, 15 வயசு பிள்ளைய சூஸ் பண்ணாங்க. அவங்ககிட்ட சொன்னாங்க, 10 வருஷம் உன் மகன் என் வீட்டில் இருக்கட்டும், நான் சாப்பாடு போடுறேன், உன் பிள்ளைய நல்ல ஏன் பிள்ளைய மாதிரி கல்யாணம் பண்ணி கொடுக்கேன், நான் வேலைக்காரே வைக்க மாட்டேன், நம்பு அப்படின்னு கூப்பிட்டு போனாங்க. அந்த அம்மா சொன்னது உண்மை. அதை மாதிரி சாப்பாடு கொடுக்கும். இந்த அம்மா எதை சாப்பிடுமோ அந்த பிள்ளை சாப்பிடும். பையன்மாருக்கும் பிரச்சனை இல்லை, அம்மா வசதி உள்ளவங்க, நோ ப்ராப்ளம். அவனும் அண்ணன் தம்பி ரொம்ப நல்ல பேர், 2 பேர் ஒய்ஃப் ரொம்ப நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உள்ளவங்க, அவங்களுக்குள்ள ப்ராப்ளம் இல்லை. ஆனால் அந்த அம்மா ஒரு பேர் கிறிஸ்தவங்க. ஒரு வீட்டில் பெட்ரூமில் ஒரு காஸ்ட்லி மரச்சிலுவை வைத்திருந்தாங்க. நல்ல சாதாரண பாக்ஸ் டைப்பில் மரச்சிலுவை வச்சுருந்தாங்க. பாக்ஸ் டைப், புரியுதா நான் சொல்லுது? வெறும் ஒரு வுட் அப்படி வெறும் பாக்ஸ் டைப், நல்ல மரச்சிலுவை, காஸ்ட்லி மரச்சிலுவை, ஒரு 4 அடி மரச்சிலுவை, அழகான மரச்சிலுவை அங்கே தொங்கியிருந்தது. இவங்களுக்கு என்ன ஜெபம் பண்ணுவாங்கன்னு தெரியல, சாயங்காலம் அதை பார்த்து ஜெபம் பண்ணுவாங்க. இந்த பிள்ளையும் பாப்பா, நாச்சியார் என்ன செய்கிறாங்களோ அதை மாதிரி இவளும் செய்வாள். காலையில் எழும்பி அந்த அம்மா சிலுவையை பார்த்து என்ன ஜெபம் பண்ணுவாங்களோ தெரியல, ஜெபம் பண்ணுவாங்க. இவளும் ஜெபம் பண்ணுவாங்க, முடிந்து போயிடும். திடீர்னு பாவம் துரதிர்ஷ்டம், 5 வருஷத்தில் இவளுக்கு 20 வயசு, அந்த அம்மா செத்து போனாங்க. ஓகே, அடக்கம் முடிஞ்சது. அண்ணன் தம்பி வந்தாங்க, அவங்களோட சொத்து பங்கு வச்சாங்க. ஆனால் உனக்கு அது, இது எனக்கு அது. அவங்களுக்குள்ள சண்டை வரல, ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் உள்ளவங்க, நல்லா பிரிச்சுக்கிட்டாங்க. இந்த பிள்ளைக்கு ஒன்றும் கொடுக்கல. மூத்தவன் சொன்னா, ஏய் வேலைக்காரனாய வெளியே போ, எங்கள் அம்மா நிறைய தந்திருப்பா, நீ பல லட்சம் சேர்த்துருப்ப, போ வெளியே, கெட் அவுட் அப்படின்னா. அந்த பிள்ளை எதிர்பார்க்கவே இல்லை, ஒன்று கூட கிடைக்கல. ரொம்ப வறுமை, வீட்டில் கரண்ட் கிடையாது. பேசாதம்மா, குட்டிமா பேசக்கூடாது, கவனிங்க, ஒன்றுமே கிடைக்கல. வெளியே போகும்போது பரிதாபமாக அந்த பிள்ளை உடுத்த துணியோடு வெளியே போகும்போது இந்த இளைய பையன் ரொம்ப இலக்காரமா, ஏய் நான் எங்க வா, வேலைக்கார நான் எங்க வா அப்படின்ட்டு இந்த மரச்சிலுவையை கலத்தி தூக்கி எரிஞ்சான். தூக்கிட்டு போ, உங்கள் அம்மா இதை வச்சு தான் அழுதா, உன் நாச்சியர் இதை வச்சு தான் அழுதா, நீ உன் வீட்டில் போய் மாட்டி அழு போ அப்படின்னா. அந்த பிள்ளை தன்னுடைய வஸ்திரத்தினால அந்த மரச்சிலுவையை அப்படி தொடச்சி அதுக்கு ஒரு முத்தம் கொடுத்து தோளில் வச்சு, ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு, பெரிய மரச்சிலுவை சுமந்து கஷ்டப்பட்டு வீட்டுக்கு போன இவளை பார்த்து அவங்க அப்பா அம்மாலாம் அழுதாங்க. உன் நிலைமை அப்படி ஆகி போச்சேன். இயேசு சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அம்மா, வாழ்க்கையில் பிரச்சனை உண்டுமா, சிலருக்கு சிலுவையாக கொடுத்துருப்பார். அல்லேலூயா. அதை உதறி தள்ளுவதல்ல, சிலுவையை சுமந்து கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். கையை உயர்த்தி அலையில சொல்லுங்களேன். சிலுவையை சுமக்கணும்னு சொன்னோன்னா ஒரு முறை ஒரு சர்ச்சில் அப்படி தான் ஒரு பாஸ்டர் பிரசவம் பண்ணியிருக்கார். அடுத்த வாரம் வரும்போது ஒரு பிரதர் தான் ஒய்ஃபை சுமந்து கொண்டு வந்தாரான். அவன் பிரதர் பக்கத்தில் ஒரு பிரதர் கேட்டாரா, என்ன பிரதர் உங்கள் மனைவிக்கு சுகவீனமா, நீங்கள் சிலுவையை சுமந்துட்டு வந்திருக்கீங்களே, சுகவீனமா? அவ சொன்னா, இல்லை கடவுள் எனக்கு தந்த சிலுவை இதுதான் அப்படின்னு. அதில் இவரை பார்த்து கேட்டாரான், உங்கள் சிலுவையை சுமக்கலையா பிரதர்? போங்க பிரதர், உங்கள் சிலுவையாக சுமக்க முடிஞ்சது, என் சிலுவையை அசைக்கவே முடியாது பிரதர். ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிலுவையை வச்சிருப்பார். சிலுவையை சுமந்தா, அவரோடு பாடுபட்டால் அவரோட ஆளுகையும் செய்வோம். இக்காலத்து பாடுகள் இனி நம்மில் வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. இந்த பிள்ளை சிலுவையை கொண்டு போனால், தொடச்சி வீட்டில் மாட்டி வச்சா, இவளுக்கு தெரியாது, ஏழை குடும்பம் எல்லாரும் சேர்ந்து அழுதாங்க, உன் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு வச்சோம், உன் வாழ்க்கை இப்படி ஆகி போச்சே. ஆனால் அவளுக்கு என்னன்னு தெரியாது, அவளும் சிலுவையை கும்பிடுவா, வேற ஒன்றும் தெரியாது அவளுக்கு. நாச்சியார் என்ன செய்தாங்களோ அது மாதிரிச்சு. ஒரு நாள் டிசம்பர் மாதத்தில் பயங்கர மழை, காற்று மழை வந்தபோது வீட்டுக்குள்ளே காற்று புகுந்து ஓலையெல்லாம் பிரிச்சிச்சு. அந்த நேரத்தில் அந்த சிலுவை தூக்கி எறியப்பட்டது. இவள் ஐயோ கடவுளுடைய சிலுவை விழுந்துட்டேன்னு எடுக்க போனா பாருங்க, அந்த கிராஸை தலைகளை தூக்கினா. அப்படி தலைகளை தூக்கின போது அவளுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. அது ஒரு மரச்சிலுவை, பாக்ஸ் டைப் சிலுவை. கீழே பார்த்தீங்கன்னா 2 ஸ்க்ரூ போட்டு ஒரு பிளைட், ஒரு சில்வர் பிளைட் போட்டு முறுக்கி வச்சிருந்துச்சு. இவளுக்கு ஆச்சரியம், இது ஒரு மரச்சிலுவை, இதில் ஏன் சில்வர் பிளேட் இருக்கணும்? அவன் ஸ்க்ரூ ட்ரைவர்லாம் தேடி பார்த்தா கிடைக்கல. அங்கே எங்கள் பாவப்பட்ட வீட்டில் என்ன இருக்கும், கத்தி எடுத்தா, அதை கலத்தி முடித்து தகடை எடுக்குவோம். பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. 200 பவுனுக்கு அதிகமான தங்க நகைகள் அதுக்குள்ளேருந்து விழுந்துச்சு. தங்கம்னு சொன்னோன்னே அங்கேருந்து கஷ்டம் வரல. இந்த தங்கங்களுக்கு இவ்வளோ கைத்தட்டு பார்த்தீங்களா? அல்லேலூயா. இந்த 3 நாள் பிரசங்கத்தில் நிறைய தங்கத்தை கலத்த போகிறாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். விலையேறப்பட்டது உள்ளே இருக்கு, ஆனால் தெரியலை. கவனிங்க, சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போறவர்கள் எப்படி இருக்குது? மூத்தவனுக்கு பைத்தியமா இருந்துச்சு, இளையவனுக்கு பைத்தியமா இருந்துச்சு. ஒருவேளை நான் நினைக்கிறேன், அந்த பாட்டியம்மா டெய்லி அந்த சிலுவை பார்த்து கும்பிட்டது, அந்த நகையை பார்த்து தான் கும்பிட்டாங்களே என்னவோ தெரியாது. ஒருவேளை இன்கம் டேக்ஸ் பயந்து ஒருவேளை உள்ள வச்சாங்களோ என்னவோ தெரியாது. அல்லேலூயா. ஏதோ
நிறைய தங்க நகைகள் அவங்க பாக்ஸ் டைப்பில் அடைச்சி வச்சுருக்காங்க. ஒரு ஃப்யூச்சரில் இந்த பிள்ளைக்கு யூஸ் ஆகும்னு நினச்சாங்களோ தெரியல. மரச்சிலுவைக்குள்ளே அவங்க பாதுகாத்து உள்ளே வச்சுருந்தாங்க. ஆனால் அற்பமாக எண்ணி இவனுக்கு அனுப்பிட்டான். கொஞ்சம் நாட்களுக்குள் இடம் வாங்கி நல்ல வீடு போட்டு அவங்க அண்ணன் தம்பிக்கு புரியலை, நம்ம அம்மா இவ்வளோ கொடுத்துருக்க மாட்டாளே, எப்படி வந்துச்சு, நம்மளை மாதிரி சமுதாயத்தில் அவள் மேலே வந்துட்டாளே, அந்த பிள்ளைக்கு மேரேஜ் ஆச்சு, நல்ல வசதியானது. சிலுவையின் உள்ளே நிறைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென், ஆமென் சொல்லுங்க. சிலுவையை பற்றி உபதேசம் கெட்டு போறவர்களுக்கு எப்படி இருக்கு சொல்லுங்க? பைத்தியமா இருக்குது. அதுல 30ஆம் வசனத்தை வாசிங்க. அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் 30 வாசித்தீங்களா? மாம்சமான எவனும் அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கலாத்தியன் சாப்டர் 2 verse 20. கலாத்தியர் 2:20 வாசிங்க பார்க்கலாம். வேகமா நிதானமா பேசுறேன், நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் என்ன செய்கிறார்? பிழைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிக்கும்படி உங்கள் அன்போடு கேட்கிறேன். தயவுசெய்து கவனிங்க. ஜஸ்ட் லிசன். அல்லேலூயா. சிலுவை பற்றி ரொம்ப தெளிவா அந்த பகல் நேரத்தில் கொஞ்சம் கற்றுக்கொள்ள போகிறோம். கர்த்தனால சிலுவை சுமந்த அனுபவத்தை பற்றி பேசுறேன். சிலுவை சுமந்த அனுபவத்தை பற்றி பேச போகிறேன். நல்ல கவனிங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் 5 விதமான பலி: குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி, சர்வாங்க தகன பலி, சமாதான பலி, போஜன பலி. போஜன பலியை தவிர 4 பலிகளும் ரத்தம் சிந்தி செய்யப்படுகிற பலிகள். ஒருவன் தன் பாவத்திற்காக பிரயாசித்தம் பண்ணும்போது ஒரு 2 ஆட்டை கொண்டு வரணும்னு வச்சுருங்களேன். 2 ஆட்டை கொண்டு வரணும். பைபிளில் இருக்கு. ஒரு ஆட்டு மேலே இவங்க எல்லாரும் சேர்ந்து கையை வைப்பாங்க. ஒரு தவறுமே செய்யாத இந்த ஆட்டு மேலே கையை வைப்பாங்க. கையை வச்ச பிற்பாடு என்ன ஒரு ஆடு இருக்கும். இதை செய்கிறதுக்கு முந்தி 2 ஆட்டுக்கு மேலே சீட்டு போடுவாங்க. 2 ஆட்டை சீட்டு குலுக்கி எடுப்பாங்க. அந்த சீட்டு விழுந்த ஆட்டுக்கு பேர் என்ன ஆடு சொல்லுங்க? போக்காடு. எல்லாரும் சொல்லுங்கம்மா. என்ன ஆடு? சேக்காடு இல்லை, அது மெட்ராஸில் இருக்கு. போக்காடு. எல்லாரும் சொல்லுங்க. இந்த போக்காட்டு மேலே அவங்க கையை வைப்பாங்க. கையை வச்ச பிறகு என்ன நடக்கும் தெரியுமா? ஆசாரியன் இவங்களுடைய பாவத்தை சுமந்த அந்த ஆட்டை நகரத்துக்கு வெளியே, அவுட் ஆஃப் சிட்டியில் ஒவ்வொரு நிலத்தில் அலைய விட்டுருவோம். அதுக்கு பிறகு ஆடு தேடப்படாது. எப்படி ஒரு ஆடு இந்த குடும்பத்தின் பாவத்தை சுமந்து நகரத்துக்கு புறமே பாடுபட்டதோ, இயேசு கிறிஸ்து முழு உலகத்தின் பாவத்தையும் சுமந்து நகரத்துக்கு புறமே அவர் பாடுபட்டார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ். அதனால தான் அவர் சுமந்ததுனால தான் நம்மளை பார்த்து சொன்னார், வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை. அதுக்கு அர்த்தம் என்ன? சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே நீர் என்னிடத்தில் வருவீர். நீங்கள் ஏன்ட்ட வாங்க. ஏன்னா நம்ம சுமையை அவர் சுமந்துட்டார். இனி நான் சுமக்கணுங்கிற அவசியமே இல்லை. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? விசுவாசிங்க, நம்புங்க, அறிக்கையிடுங்க. சிலுவை சுமந்த அனுபவத்தை இந்த பகல் நேரத்தில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இயேசு சிலுவையில் என்ன சுமந்தார் என்பதை நன்றாய் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்ன ஒரு ஆடு அந்த பலிபீடத்தின் கொம்பிலே கட்டப்பட்டு இந்த குடும்பத்தின் பாவத்திற்காக அது ரத்தம் சிந்தி பலி செலுத்தப்படும். அதுபோலதான் இயேசு சிலுவையும் சுமந்தார். முழு உலகத்தின் பாவத்திற்காக கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி அவர் மரித்தார். ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஆமென். 5 காரியங்களை சொல்லி நான் செய்தியை முடிக்கிறேன். 5 காரியங்களை சொல்லி சுருக்கமான செய்தியை முடிக்கிறேன். இயேசு கிறிஸ்து சுமந்தது என்ன? சிலுவையே சுமந்தார். வெறும் மரச்சிலுவை சுமக்கவில்லை. நிறைய ஆராய்ச்சி பண்ணி சிலர் சொல்லியிருக்காங்க, இயேசுநாதர் சிலுவையினுடைய வெயிட் என்ன, அவருடைய அகலம் என்ன, 15 அடி நீளமா இல்லையா, 4 அடி அகலமா, அப்படிலாம் சொல்கிறாங்க. எனக்கு தெரியாது. ஆனால் இயேசுநாதர் வெறும் மரச்சிலுவையை சுமக்கலை. அல்லது இயேசுநாதர் வெறும் மரச்சிலுவையை அவர் சுமக்கவில்லை. அவர் என்ன சுமந்தார் என்பதை தெளிவாக நம்மளோடு கூட பகிர்ந்து எளிமையாக புரிந்து கொள்ள போகிறோம். எழுதிக் கொள்ளுங்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். First Peter chapter 2 verse 24. 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி நம்முடைய பாவங்களை அவர் சிலுவையில சுமந்தார்.
எல்லாரும் சொல்லுங்க, பாவங்களை எங்க சுமந்தார்? வாயில திறந்து சொல்லுங்க, பாவங்களை எங்க சுமந்தார்? எல்லாரும் சொல்லுங்க, பாவங்களை எங்க சுமந்தார்? சிலுவையிலே. முழு உலகத்தின் பாவத்தையும் அவர் சிலுவையில் சுமந்தார். பாவங்களை சிலுவையில சுமந்தார். நல்லங்க, நம்புங்க, அறிக்கையிடுங்க. எனக்காக அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார், ஏன் பாவத்தை சிலுவையில சுமந்தாருங்கிற ஒரு விசுவாச நம்பிக்கை வரும்போது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலை ஆகிறீர்கள். அல்லேலூயா, praise the Lord, amen. நம்முடைய பாவத்தை அவர் சிலுவையில சுமந்து விட்டார். சிலுவை என்பது சாதாரணமான ஒன்றல்ல. praise the Lord. பஞ்சாபுக்கு நான் ஊழியத்துக்கு போயிருந்தேன், கன்வென்ஷனில் பிரசங்கம் பண்ணேன். அப்போ லுடியானாவில் தங்கியிருந்த ஒரு ஹோட்டல் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, பஞ்சாப். அப்போ அங்கே தானே சாது சுந்தர் சிங் அப்படின்னு சாட்சியை வாசித்திருக்கேன். நான் கேட்டேன் என்ன ஊழியக்காரங்கிட்ட, ஐயா சாது சுந்தர் சிங்குடைய வீடு இந்த ஏரியாவா? அவங்க சொன்ன, ஆமாம், ராம்பூருங்கிற இடம், கிராமம், 32 கிலோமீட்டர், கூப்பிட்டு போவீங்களான்னு கேட்டேன். நான் போய் பார்க்க விரும்புகிறேன். அங்கே போயிருந்தேன். போனால் அந்த வீடு அப்படி இருக்குது. சாது சீக்கிய மதத்தை சார்ந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு 100 வருஷங்களுக்கு முன்பதாக இந்தியாவில் பெரிய அப்போஸ்தலனாய் பிரகாசித்த ஒரு தேவ மனுஷன். அவர் படித்த ஸ்கூல் நான் பார்த்துருக்குறேன். அந்த ஸ்கூலில் தான் அவர் புதிய ஏற்பாடை கிழிச்சு போட்டார். அது பக்கத்தில் தான் நான் ஒரு ஹோட்டலில் நான் தங்கியிருந்தேன். புதிய ஏற்பாடை கிழிச்சு எரிச்சவர், கடவுளை இல்லைன்னு சொன்னவர், ஒரு நாள் நிம்மதி இல்லாமல், ராத்திரி தூக்கம் இல்லாமல், அந்த அவருடைய செத்து போகணும்னு சொன்ன தண்டவாளத்தை நான் பார்த்தேன். ஒரு சின்ன கிராமம், நல்ல செழிப்பான கிராமம். கர்த்தர் கொண்டு போய் நிறுத்தினார் பார்க்கறதுக்கு. அந்த தெருவில் நின்று நான் இயேசுவை பிரசங்கம் பண்ணேன். கையெழுத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அவங்க தெருவில், எந்த தெருவில் சாது சுந்தர் சிங் வீடோ, டிரான்ஸ்லேட்டர் வைத்து நான் ஒரு சாதுஜியை பார்க்க வந்திருக்கிறேன், அந்த சாதுஜி இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்னு சொல்லி அவங்க சொந்தங்களுக்கு இந்த தெருவில் நின்று இயேசுவை பிரசங்கம் பண்ணுற பாக்கியத்தை கர்த்தர் தந்தார். நான் அந்த இடத்துக்கு இயேசுவை பார்க்க போட்டால் ஒரு புண்ணியத்தலை மாதிரி ஆகிப்போம். அதனால் கண்டிப்பாக நான் இயேசுவை அறிவித்தேன். நான் கன்னியாகுமரியிலேருந்து வந்திருக்கிறேன். இது நார்த் இந்தியா, வட இந்தியாவில் உட்கார்ந்துருக்கிறேன். இங்கே இருந்து சாது சுந்தர் சிங் நாகர்கோவிலேருந்து பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். தோத்துரும், அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. நான் சொன்னேன், இயேசு தான் மெய்யான தெய்வம், அவர் உங்கள் பாவத்துக்காய் மரித்தவர், உங்கள் பாவங்களுக்கு அடக்கம் பண்ணப்பட்டவர், மனிதன் அல்ல என்பதுக்கு அடையாளமாய் உயிர் துறந்தார். அந்த தெய்வத்தை தான் சாதுஜி ஆராய்த்தாருன்னு பிரசங்கம் பண்ணேன். அது மேலறையை பார்த்தேன். சாது சுந்தர் சிங்குடைய சாட்சியை வாசித்தேன். அதில் உண்மையான கடவுள் யாரும் தெரியாட்டா தற்கொலை பண்ணி செத்துருவேன்னு சொல்லும்போது அதிகாலை நேரத்தில் அந்த ரூமில் தோத்திரம் பிரத்யட்சியமாய், சொப்பனம் அல்ல, பிரத்யட்சியமாய் சிலுவையில் தொங்கின ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சாது சுந்தனை காட்டினார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். அதனால் சிலுவை சுமந்த அனுபவம் மேன்மையான நம்முடைய பாவங்களை அவர் சிலுவையில் சுமந்தார். எதை சிலுவையில் சுமந்தார் சொல்லுங்க, வாயில திறந்து எல்லாரும் சொல்லுங்கம்மா. எதை சிலுவையில் சுமந்தார்? பாவங்களை சிலுவையில் சுமந்தார். பாருங்க, இயேசு கிறிஸ்துவை யோவான் எப்படி அடையாளம் காட்டுகிறார், வாசித்து பாருங்கள். யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். John chapter 1 verse 29. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஹல்லேலூயா. எப்படி அடையாளம் காட்டுகிறார்? கவனிங்க, கவனிங்க. ஒரு நாட்டினுடைய பாவத்தை அல்ல, ஒரு ஜாதியினுடைய பாவத்தை அல்ல, குறிப்பிட்ட மக்களின் பாவத்தை அல்ல, எவ்வளவு தெளிவாய் அறிமுகப்படுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி என்பதை அவர் தெளிவாய் சொல்லுகிறார். நல்ல விசுவாசிக்கணும். அவர் சுமந்துட்டார், நம்ம சுமக்கணுங்கிற அவசியம் இல்லவே. சிலருக்குள்ள சந்தேகம், எப்படியா ஒரு ஆள் சுமக்க முடியும்? ஒரு ஆள் சிலுவையில் மரித்தார், ஒரு ஆள் சிலுவையில் தொங்கினா இவ்வளவு பேருடைய பாவமும் எப்படி மன்னிக்கப்படும்? கவனிங்க, ஒரு உண்மை சம்பவத்தை சொல்லுகிறேன். ஒரு மலை கிராமம், இந்தியாவிலே மலை கிராமத்தில் நிறைய இடத்துல ட்ரெயின் போகுது. ஊட்டிக்கு மேலே போகுது இல்லை, மேட்டுப்பாளையத்திலேருந்து ஒரு சின்ன ட்ரெயின். டார்ஜிலிங்கில் ட்ரெயின் போகுது, வேற எங்கெல்லாம் மலையில் ட்ரெயின் போகுது. மும்பை போகும்போது பூனே டு மும்பை, லோனாவாலா அந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பார்டரில் போகும், பயங்கரமாக இருக்கும். பார்த்தா இந்த பக்கம் பள்ளமாக இருக்கும். இப்படி ஒரு மலை கிராமத்தில் டெய்லி ஒரு எக்ஸ்பிரஸ் போகும். சாயங்காலம் 4:30 மணிக்கு. ஒரு சின்ன குக்கிராமம், விவசாயத்தை நம்பி வாழ்கிற ஒரு கிராமம். அங்கே ஒரு சனிக்கிழமை சாயங்காலம் நடந்த உண்மை சம்பவம். ஒரு பையனுக்கு காலையில் வரதான் ஸ்கூல், மத்தியானம் ஸ்கூல் கிடையாது. கவனிங்க, இவன் மத்தியானம் வந்துட்டான். இவன் வீட்டில் ஒரு ஆட்டுக்குட்டி ரொம்ப நேசித்து வளர்த்தான். ஆட்டுக்குட்டிக்கு செல்லமாக ஜிம்மின்னு பேர் வச்சுருந்தான். அது அவங்க கூட படுத்துக்கிடும். அவன்கிட்ட ரொம்ப நேசிச்சிருப்பான். விளையாடுறதுக்காக வெளியே கூட்டிகிட்டு போவான், புல் பறித்து போடுவான்,
கொஞ்சம் ஒளித்துக் கொள்வான். ஜிம்மின்னு சத்தம் போடுவான், அது அவனை தேடி வரும், கன்னத்தில் முத்தமிடும். இப்படி விளையாடி 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 ஒரு ரயில்வே ட்ராக், பள்ளம் இருக்கிறது, இந்த பக்கத்தில் பெரிய மலை, இந்த பக்கத்தில் மலை கிராமம், அடி பள்ளத்தாக்கு, இங்கே ரயில்வே தண்டவாளத்துக்கு ஆயிரக்கணக்கான அடி பள்ளம், அது ஒரு பெரிய டேர்னிங். அங்கே ஒழிக்க போனான். ஆடும் இவனும் விளையாடுறதுக்காக ஒழிக்க போனான். இவன் ஒரு 13 வயசு பையன். அவனுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. சாயங்காலம் 4 மணிக்கு மலை சரிவு ஏற்பட்டு ஒரு பெரிய பாறை நடு தண்டவாளத்தில் விழுந்து கிடந்தது. இவன் சின்ன பையன். ட்ரெயின் வரும், ட்ரெயின் மோதுனா இந்த பள்ளத்தில் கமந்து விடும். அப்போ பிரயாணம் பண்ணுற 2000-3000 செத்து போவாங்க. பெரிய ட்ரெயின், எக்ஸ்பிரஸ் ட்ரெயின். இவனால் என்ன செய்யணும்னு தெரியல. ஊரில் போய் ஆளெல்லாம் கூட்டிகிட்டு வந்துடலாமான்னு யோசித்தா, அது கிராமத்தில் மக்கள் யார் இருக்க, 1-2 பெண்கள் தான் வீட்டில் இருப்பாங்க, வயோதிபர்கள். எல்லாரும் விவசாயத்துக்கு வேலைக்கு போயிருப்பாங்க, யார் இருக்க மாட்டாங்க. ஒயிட் ஷர்ட் போட்டிருந்தான், ஏதோ ஒரு கலர் ட்ரௌசர் போட்டிருந்தான். இவனுக்கு என்ன செய்யணும் தெரியல. இவன் ஆட்டை மறந்துட்டான். ஆடு அவன் மடியில் வந்து படுத்து அவன் கன்னத்தை முத்தமிடுகிறது. மாசற்ற ஆட்டுக்குட்டி, பழுதற்ற ஆட்டுக்குட்டி, ஒரு தப்பும் செய்யலை. அது இவனை நேசிக்கிறது, இவன் அதை முழுதுமா நேசிக்கிறான். இயேசு கிறிஸ்து ஒரு தவறும் செய்யவில்லை. தோத்திரம். நல்ல கவனிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இவன் அப்படி யோசித்த போது 4 ஆயிற்று. எங்கேயோ ட்ரெயின் காதை வச்சு பார்த்தானா, தண்டவாளத்தில் தூரத்தில் வர்ற சத்தம் கேட்குது. இப்படி ஜனங்களை காப்பாற்றணுமே, என்ன செய்கிறது? திடீரென்று யோசித்தான். ஆட்டுக்குட்டி தடவி கொடுத்தான். அது அவன் அப்படியே அமைதியாக இருந்தது. தண்டவாளத்தில் அந்த தலையை வச்சு எதிர்பாராமல் பக்கத்தில் இருந்த ஒரு பெரிய கல்லை வச்சு தூக்கி தலையில் போட்டான், நசுக்கி விட்டான். துடிக்க அவன் கண்களுக்கு முன்னாலே செத்து போனது. அவன் நேசித்த ஒரு ஆட்டுக்குட்டி கண்களுக்கு முன்னாலே செத்து போனது. அந்த இரத்தத்தில் தன்னுடைய சட்டை அவன் நனைத்து கொண்டான். முடிந்த அளவுக்கு சட்டையை கலத்தி இரத்த கரையாக்கி கொண்டான். தன் மனதை அவன் கடினப்படுத்தி கொண்டான். தோத்திரம். அல்லேலூயா. ட்ரெயின் வர்ற சத்தம் கேட்குது. எந்த அளவுக்கு முன்னால் ஓட முடியுமோ ஆட்டுக்குட்டி ஒரு பக்கத்தில் போட்டுட்டு ஓடினான். பனியனோட ஓடினான். ஓடி ஒரு 1/2 கிலோமீட்டராவது ஓடி இருப்பான். ஓடி நடு வழியில் நின்று அந்த ஆக்ரோஷமா தன்னுடைய ரத்தம் கலந்து அந்த சட்டையை அசைச்சி டிரைவரில் கண்ணுள்ளே படுற மாதிரி அவன் செய்து கொண்டான். ட்ரெயின் திடீர்னு நிறுத்த முடியாது, அப்செட் ஆயிரும். அதனால் எப்படியோ திறமையாக சாமர்த்தியமாக இவன் பக்கத்தில் வந்து ட்ரெயின் நின்னது. நின்ன போது இவன் ஓட ஆரம்பித்தான். எல்லாரும் ஓடி வந்தாங்க. ஏன் அந்த பையன் ட்ரெயின் நிறுத்தினான்? இது மலை கிராமம், ஏதாவது ஆபத்து இருக்கலாம். வந்தபோது தான் புரிஞ்சுது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு அழ ஆரம்பித்தாங்க. ஒரு சின்ன பையன் ரொம்ப சாதுரியமாக அந்த ட்ரெயினை நிறுத்திட்டான். அது மோதி இருந்தால் அப்படி டைவ் அடித்து அவ்வளோ பேர் செத்துருப்பாங்க. கடைசியில் அந்த பையனை பாராட்டணும்னு சொல்லி தேடினா அவன் ஓடுறான். அவனுக்கு பின்னால் இவங்கெல்லாம் ஓடுனா ஒரு பெரிய சோகம் காத்திருந்தது. அவன் அங்கே போய் தன் ஆசையாய் நேசித்து வளர்த்த அந்த ஆட்டுக்குட்டி நெஞ்சில் எடுத்து வச்சு அழுதான். ஏங்கி அழுதான். ஏங்கி ஒரு குழந்தை மாதிரி என்னை மன்னிச்சிரு, நான் உன்னை கொல்லணும்னு நினைக்கல, ஆனால் இவ்வளோ பேரை காப்பாற்றுறதுக்காக நான் அவன் ஜீவனை ஒப்பு கொடுத்தேன். இயேசு கிறிஸ்து ஒரு சொந்த குமாரன் என்று பாராமல் அவரை நமக்கு தந்தருளினார். நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததனால் தேவன் நம்மேல் வைத்த அன்பை அவர் விளங்க பண்ணினார். புதிய ஏற்பாட்டின் திறவுகோலோசனம் John chapter 3 verse 16 Bible says, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படி, நரகத்திற்கு போகாமல் பரலோகம் அடையும்படி இவ்வளவாய் தந்தருளி உலகத்தில் அவர் அன்பு கூர்ந்தார். கோராமாசியாந்தா. அவர் தராவிட்டால் செல்ல குமாரனை தராவிட்டால் கைகளில் ஆணி கால்களில் ஆணி விழாவில் குத்தப்பட்டார், சிரசில குத்தப்பட்டார். அவர் பட்ட பாடுகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஒப்பு கொடுக்காமல் இருந்திருந்தால், யோசித்து பாருங்க, அவர் ஒப்பு கொடுக்காமல் இருந்திருந்தார், அந்த அழகான தெய்வத்தை, அழகான தேவகுமாரனை பிதா ஒப்பு கொடுக்காமல் இருந்திருந்தா நம்மை ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டோம். நீங்கள் நானும் அழகுள்ளவர்களாய் மாற அவர் தன் அழகை தியாகம் பண்ணினார். நாம் பார்க்கும்போது விரும்பப்படத்தக்க ரூபம் இல்லை. ஷாபாலா ரக்கமாசியாந்தா. ஹே ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் வாசிக்க வேண்டாம். அந்த அதிகாரத்தில் முதல் பகுதி சொல்கிறது, இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முழுதும் மற்று போயிட்டு. ஏன்னா 276 பேர் புயலில் மாட்டிக்கிட்டாங்க. ஆனால் பைபிளில் கடைசி வசனம் சொல்லுது, எல்லோரும் தப்பி பிழைத்தார்கள். ஏன் தெரியுமா தப்பி பிழைச்சாங்க? துறைமுகத்திலிருந்து புறப்படும் போது அழகாய் புறப்பட்ட ஒரு கப்பல், ஹல்லேலூயா, அது நொறுங்கிட்டு, அது உடைந்து போய்விட்டது. எல்லாருக்கும் ஒரு துண்டு கிடைச்சது. எந்தெந்த துண்டை பிடிச்சாங்களோ, யார் நொறுங்கின துண்டை பிடிச்சாங்களோ, அந்த கப்பல் தன் அழகை இழந்தது. கப்பல் தன்னுடைய திறமையை இழந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு துண்டு கிடைத்தது. எவனுக்கு கப்பல் துண்டு கிடைச்சதோ அத்தனை பேரும் தப்பி கரை சேர்ந்தார்கள்.
அதனால தான் ராபோஜன் ஆராதனையிலே பிட்டு கொடுக்கிறோம். இது வாங்கி புசியுங்கள், உங்களுக்காய் பிற்கப்படுகிற சரீரம். ஹல்லேலூயா. பரலோகமாகிய துறைமுகத்திலிருந்து கிளம்பி வரும்போது என் இயேசு அழகுள்ளவராய் இருந்தார். ஆனால் உங்களுக்காக எனக்காக நொறுக்கப்பட்டதனால் அந்த அப்பத்தை, அந்த துண்டை யாரை பிடிக்கிறோமோ பரலோகம் அக்கறை போய் சேர்கிற பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். அர்த்தமுள்ள சத்தியம் கம்யூனியன் சர்வீஸ் அர்த்தமற்ற சடங்காச்சாரமாய் மாற்றி விடாதீர்கள். கப்பல் அழகை இழந்தது. ஹல்லேலூயா. அது நொறுங்கின துண்டு சிலர் காப்பாற்றுகிறது ஏதுவாய் மாறிவிட்டது. நம்மை காப்பாற்றும்படிதான் பாவத்தின் சம்பளம் மரணம், பாவ செய்கிற ஆத்துமா சாகும். ஹல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் நரகத்தில் போய் சேர்க்கப்படும். நாம் செத்து போகக்கூடாது என்பதற்காக நமக்காக இயேசு கிறிஸ்து தம்முடைய அழகை இழந்தார். ஹல்லேலூயா. கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். என்னை தொட்ட உண்மை சம்பவம். ஆண்டவர் தருகிற சம்பவங்களுக்காக நான் ஆண்டவர் துதிக்கிறேன். கற்பனை, எனக்கு கட்டுக்கதை சொல்றது பிடிக்காது. உண்மை சம்பவங்களை நான் உங்களுக்கு சொல்லி தருகிறேன். பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ரூலிங்கில் இருந்த இலங்கை தேசத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. ரெண்டு கொலை குற்றத்திற்காக ஒருவன் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டான். அவனுக்கு தீர்ப்பு வந்தபோது 4 மாசத்துல அவனை தூக்கிலிட வேண்டும் என்று தீர்ப்பு வந்தது. தூக்கு கைதியாக இருந்தான். 4 மாசத்துல அவன் தூக்கு கைதியாவான். அந்த நேரத்திலே அந்த சிறைச்சாலைக்குள் போய் ஒரு மிஷனரி இயேசுவை பிரசங்கித்தார். இயேசு உனக்காக மரித்திருக்கிறார், உனக்காக இரத்தம் சிந்திருக்கிறார், உன் பாவங்களை இயேசு சிலுவையில் சுமந்திருக்கிறார், நீ இயேசுவை நம்பினால் நீ பாவத்திலிருந்து விடுதலை பெறலாம் என்று ஒரு செய்தியை அவனுக்கு சொல்லப்பட்ட போது கதறி அழுதான். இயேசுவை ஏற்றுக்கொண்டான், பாவத்தை அறிக்கையிட்டான். அவனுக்கு பைபிள் கொடுக்கப்பட்டது. ஆர்வமாய் வாசித்தான், குறிப்பெழுதி கொள்ளுவான். அடுத்த வாரம் எப்பொழுது வரும் என்று காத்திருப்பான். விளக்கங்களை கேட்டு தெரிந்து கொண்டான். சில மாதங்களுக்குள்ளாக அவன் ஒரு 2 மாதத்துக்குள்ளாக உத்தம விசுவாசியாய் மாறிவிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. இவன் மனைவி இன்னொரு பக்கத்தில் ஒரு காரியத்தை செய்தாள். என்ன செய்தாள் தெரியுமா? தன்னுடைய தாலியை கலத்தி, தன்னுடைய பிள்ளைகளுடைய நகையெல்லாம் கலத்தி ஒரு காரியத்தை அவள் செய்தாள். ஒரு பெரிய அட்வொகேட்டை கொடுத்து, நான் விதவையாக கூடாது, என் பிள்ளைகளுக்கு தகப்ப இருக்கணும், நான் வேணா மாதம் ஒரு முறை ஜெயிலில் பார்த்துட்டு போகிறேன், இவன் ஆயுள் கைதியாக உள்ளே இருக்கட்டும், தப்பு செய்து உண்மைதான், சாகக்கூடாது, காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி நிறைய திறமையாக வாதாடி ரீஜட்ஜ்மெண்ட், மறுபடியும் ஒரு ரீஜட்ஜ்மெண்ட் வந்தது. வக்கீல் சொல்லிட்டார், வாங்க கோர்ட்டுக்கு இன்னைக்கு உண்மையை அவன் புருஷனுக்கு ஆயுள் கைதியாக மாற்றிடுவாங்க, அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு இதில் விடுதலை கிடைக்குன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நிறைய பணத்தை செலவழிச்சிருக்காங்க. அன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்தது. ஜட்ஜ்மெண்ட் எல்லாரையும் ஆச்சரியக்குள்ளாக போகிறது. 2 பேரை கொலை செய்திருக்கிறான். சகோதரி மறுபடியும் என் புருஷனுக்கு தூக்கு தண்டனை வேண்டாம், அவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுங்கிறாங்க. இவன் இயேசு ஏற்றிருக்கிறான், மனம் திரும்பி இருக்கிறான், பாவங்களை ஒத்திருக்கிறான். வேதம் சொல்கிறது, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் வருவான் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் ஒரு சம்பவம் நடந்தது. அவன் அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்காக அவன் கோர்ட்டுக்குள்ளே வரும்போது ஒரு ஃபுல் ஸ்கேப் பேப்பர், 4 பேப்பரில் நிறைய விஷயங்களை அவன் எழுதியிருந்தான். எழுதி அப்படி பணிவாய் அன்போடு ஜட்ஜியை வணங்கி ஐயா சொன்ன, ஐயா தாழ்மையான வேண்டுகோள், என்கிட்ட உண்மை சம்பவத்தை நான் இதில் எழுதியிருக்கேன் இந்த பேப்பரில், இதை வாஸ்து பார்த்துட்டு எனக்கு ஜட்ஜ்மெண்ட் தாங்க, தயவுசெய்து நான் கையெடுத்து கும்பிடுறேன் அப்படின்னா. ஜட்ஜிக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. ஜட்ஜிக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. என்ன காத்திருந்தால், ஐயா நான் ஒரு 2 கொலை குற்றத்திற்காக நான் சிறைச்சாலைக்கு வந்தேன், நான் கொலை செய்தது உண்மை, ஆனால் சிறைச்சாலையில் வந்தபோது எனக்கு இயேசு அறிவித்தார்கள், இயேசு பாவம் இல்லாதவர், அவர் பரிசுத்தமானவர், முழு உலகத்தின் பாவத்திற்காக மரித்தார் என்கிற தீர்க்க தரிசனம் எனக்கு சொல்லி தந்தபோது நான் அழுதேன். இயேசு ஏற்றுக்கொண்டேன், அவர் உண்மை உள்ளவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர், பொய்யர் நரகத்துக்கு போவார்கள் என்று வேதத்தில் இருக்கிறது. நான் பொய் சொல்ல விரும்பவில்லை. நான் 2 பேரை கொலை செய்யலை, நான் 5 பேரை கொலை செய்தேன். எனக்கு தண்டனை தாங்க, எனக்கு தண்டனை தாங்க. நான் இந்த இடத்துல ஆயுதத்தை ஒழித்து வச்சிருக்கேன், வேணா போய் பாருங்க. நான் செய்த தப்புக்கு தண்டனை அனுபவிக்க விரும்புகிறேன். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, நான் இந்த உலகத்தில் செத்து போனாலும் கண்ணை மூடும்போது பரதேசிலே என் ஆண்டோடு இருப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. கவனிங்க, கவனிங்க. ஜட்ஜி குழம்பி விட்டார். ஜட்ஜி என்ன பண்ணார் தெரியுமா? இவனுக்கு 3 பிள்ளைகள் இருப்பதனால, மனைவி இருப்பதனால, சரி இவனுக்கு தூக்கு தண்டனையை இவனுக்கு ஆயுள் தண்டனையை மாற்றுகிறேன் என்று அவர் ஜட்ஜ்மெண்டோடு வந்திருக்கிறார். இப்பொழுது அவர் குழம்பி விட்டார். இவன் ஆயுள் கைதியாக மாற்றுவதா, இவனை தூக்கு கைதியாய் மாற்றுவதா? அவருக்கு குழப்பம். அவர் ஒரு காரியத்தை தீர்மானம் எடுத்தார். ஒரு புத்த மதத்தை சார்ந்தவர். அவர் ஒரு தீர்மானம் எடுத்தார். கைதி தன் தப்பை ஒத்துக்கொண்டான், ஆனால் ஒத்துக்கொண்டாலும் அவன் 5 கொலை என்றால் கொடூரமான கொலை. ஆகையினாலே அவன் தன்னை ஒத்துக்கொண்டாலும் அவனை விடுதலையாக்க முடியாது. நான் மறுபடியும் அவனுக்கு தூக்கு தண்டனை இடுகிறேன், இந்த மாதம் 8ஆம் தேதி இவனை தூக்கிலிடுங்கள் என்றார். ஆனால் ஒன்று சொன்னார், ஹம்பிள் ரிக்வெஸ்ட், கொஞ்சம் அவனை செல்ல கொண்டு அடைக்கிறதுக்கு முன்பதாக என் ரூமு கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். இவனை
அவன் 2 கையில் சங்கிலி போட்டு பயங்கரமான கொலை குற்றவாளி இல்லவா அவரை கூட்டிகிட்டு போனாங்க. ஜட்ஜி எளிமையான கும்பிட்டார். சொன்னார், என் சர்வீஸில் நான் எத்தனை பேரை பார்த்துருக்கேன், ஒருத்தன் தன் பிள்ளையை ஒத்துக்கிட மாட்டான். இவ்வளோ தைரியமாக உனக்கு ஒரு வாய்ப்பு இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்த பிற்பாடும் இவ்வளோ தைரியமாக நீ எப்படிப்பா சொன்னா, என் இயேசு உண்மை உள்ளவர், என் இயேசு பரிசுத்தர். அவர் என் பாவத்தை மறைச்சிட்டார். அவர் என் பாவத்துக்கு அவர் மரித்தார். என் பாவத்தை அவர் மன்னிச்சிட்டார். இனி நான் பொய் சொல்லி மறுபடியும் நான் பாவியாக மாற விரும்பலையா. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நான் மரித்து போனாலும் இயேசுவோடு இருப்பேன். அவர் தோலை தட்டி சொன்னார், எப்பா என்னைய மன்னிச்சிரு, உன்னை காப்பாற்ற ஆசை தான், ஆனால் சட்டத்தை நான் மதிச்சிட்டேன். இவ்வளோ போல்டாக நீ சொன்னது உண்மைன்னா உனக்குள்ள கடவுள் இருப்பது நிச்சயம், அந்த கடவுள் ராஜ்யத்தில் நீ போகிறது நிச்சயம் அப்படின்னு சொல்லி அவன் அனுப்பி வைத்தார். வெளியில் மனைவி காத்திருந்தாள். மனைவிக்கு அதிர்ச்சி, அந்த சீனியர் அட்வொகேட்டுக்கு அதிர்ச்சி, பிள்ளைகளுக்கு அதிர்ச்சி. வெளியில் போன போது மனைவி சட்டையை பிடித்து உலுக்கி, நான் நீ ஒரு பைத்தியக்காரன், நீ ஒரு கிறுக்கன், நீ சண்டாளன், நீ துரோகி, நான் உனக்காக என் தாலி இழந்திருக்கிறேன், என் பிள்ளைகள் நகை இழந்திருக்கிறேன், நீ உயிரோடு இருக்கணுங்கிறதுக்காக, நீ செய்த தவறுக்காக நான் தியாகம் பண்ணியிருக்கிறேன், பெரிய யோக்கிய மாதிரி நான் அத்தனை கொலை செய்த சொன்னேன், அறிவு இருக்கா உனக்கு? சிரிச்சுக்கிட்டே சொன்னான், உன் ஸ்தானத்தில் இருந்தாலும் நான் இப்படித்தான் புலம்பியிருப்பேன், கவலைப்படாதம்மா, என் புருஷன் கொலைகாரனா சாகாம மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கிட்டு செத்தான்னு சந்தோஷப்படு. மாறுதட்டு சொல்லு, என் புருஷன் சாகும்போது நரகத்தில் இல்லை பரலோகத்து போனான்னு சந்தோஷப்படு. இயேசு என் பாவத்துக்காக மரித்தார். இந்த மனைவிக்கு சுவிசேஷத்தை சொன்னான், இப்போ பாரு, நான் இப்போ கொலைகாரன் கிடையாது, என் கொலை இயேசு மன்னிச்சிட்டார். நான் செய்த தப்புக்காக என் சரீரம் தண்டனை அனுபவிக்க போகிறது, ஆனால் எனக்குள்ள இருக்கிற ஆன்மா அது தேவனோடு இருக்கிறது. என் பிள்ளைகளையும் என் மனைவியையும் கர்த்தர் விட மாட்டார். அல்லேலூயா. உங்களை அவர் நேசிப்பார், உங்களை போஷிப்பார். நான் ஒன்று சொல்கிறேன், முடிவில் நான் இருக்கிற இடத்துக்கு வரணும்னா இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் பரலோக ராஜ்யத்துக்கு போகிறேன், அங்கே நீடோடி வாழலாம் என்று தன் மனைவி பிள்ளைகளுக்கு இயேசுவை உறுதியாய் அறிவித்தார். பாருங்க, சிலுவை பாவத்தை ஆண்டவர் சுமந்து விட்டால், ஒரு குறிப்பா அழுத்தமாக நான் சொல்ல ஆசைப்படுறேன். பாவத்தை சுமந்து விட்டார் என்றால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படுற மாற்றத்தை பாருங்கள். நல்ல கவனிங்க. இயேசு பாவத்தை சுமந்து விட்டார்னு விசுவாசிக்கும் போது, இயேசுவின் பாவத்தை மன்னித்து விட்டார்னு விசுவாசிக்கும் போது வாழ்க்கையில் ஏற்படுகிற மாற்றம் ஆச்சரியமானது. தூக்கு தண்டனை நாள் வந்தது. நடந்த உண்மை சம்பவம். இலங்கையிலே தூக்கு தண்டனை நாள் வந்தது. அவரை மேடையில் நிப்பாட்டி கேட்டாங்க, உனக்கு ஏதாவது ஆசை இருக்கா, இத்தனை மணிக்குள்ள அவனை தூக்க போகிறோம், உன் ஆசை இருக்கா சொல்லு. எனக்கு 3 ஆசை இருக்கு. என்ன ஆசைப்பா? ஒன்று, நான் உலகத்தில் இருக்கும்போது நிறைய பாட்டெலாம் எழுதி ட்ராமாவில் பாடுவேன். இப்போ நான் ஒரு பாட்டு எழுதியிருக்கேன், அந்த பாடலை பாட போகிறேன், பேப்பரில் பாடுவேன், பாடி முடிச்சுட்டு பேப்பரை தருவேன். என்னை கிறிஸ்துக்குள் நடத்தின ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார், மிஷினரி, அவர் கையில் கொடுத்துருங்க. இன்றைக்கும் சிஎஸ் திருச்சபையிலே கீர்த்தனையிலே அந்த பாடல் இடம்பெற்றிருக்கிறது. அவன் பேர் சுப்பிரமணியம் என்கிற பெயர் இல்லை, அவனை கிறிஸ்துக்குள் நடத்தின அவருடைய பெயரை அவனுக்கு வைத்தார்கள். அந்த பெயர் அந்த கீர்த்தனையில் இடம்பெற்றிருக்கிறது. அந்த பாட்டு எனக்கு கொஞ்சம் மறந்து விட்டது, நீ மன்னித்துக் கொள்ளுங்கள். அந்த பாடல் இடம்பெற்றிருக்கிறது. ரெண்டாவது, எனக்கு ஒரு ஆசை, நான் 15 நிமிஷம் பேசுவேன். எப்பா கூடுதல் டைம் எடுத்துக்கூடாது, எடுக்க மாட்டேன். 15 மினிட்ஸ் பேசுவேன். அதிகாரியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எனக்கு பற்றி கவலை கிடையாது, அட்டென்ஷனில் நிற்கணும், அசையக்கூடாது, நான் முழுதும் பேசுவேன். சரிப்பா. 3வது ஆசை என்ன? ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவேன், என்னை தூக்கில் போட்டிருக்கேன், நான் சந்தோஷமாக சாகிறேன். நேரம் வந்தது, எல்லோரும் நிற்கிறாங்க, மனைவி பிள்ளைகள் அழுதுகிட்டு இருக்கிறாங்க, அதிகாரிகள் நிற்கிறாங்க, எல்லோரும் நிற்கிறாங்க. அருமையாக பாடினா. எனக்கு அந்த பாடலுடைய இது மறந்து போச்சு, எனக்கு அந்த அறிவு வடிகள் ஞாபகம் இருந்துச்சு, மறந்து போச்சு. நான் 2 நாள் முயற்சி பண்ணி உங்களுக்கு முடிஞ்சால் அந்த பாட்டு என்ன நான் உங்களுக்கு சொல்கிறேன், முடிஞ்சால் நான் எடுத்து சொல்கிறேன். ரைட். அருமையாக பாடினான். பேப்பரை சுருட்டி கையில் கொடுத்தான். அடுத்த பேச ஆரம்பித்தான். இதை பாருங்கள், நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க, அதிகாரிகள் நிற்கிறீங்க, எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க, 4 மாதம் கழித்து தூக்கு தண்டனை சொன்னால் தூக்கம் வராது, சாப்பிட மாட்டான். 4 மாதத்தில் சாப்பிடாமையும் தூங்காமல் ஒரு பைத்தியக்காரனால மேடைக்கு வருவான். நான் பாருங்கள், நல்லா சாப்பிட்ருக்கேன், நல்லா சந்தோஷமாக இருக்கேன், நல்லா இருக்கேன். காரணம் என்ன தெரியுமா? நான் ஒரு கொலைகாரனாக தான் உள்ளே வந்தேன், எனக்கு நல்ல வாய்ப்பு கிடைத்தது, இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், என் பாவங்களுக்காக இயேசு மரித்திருக்கிறார், இப்பொழுது நான் அறிக்கை செய்தேன், செய்த பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டேன், இப்பொழுது நான் விடுதலையாக இருக்கிறேன். இயேசு எனக்காக மாத்திரமல்ல உங்களுக்காக மரித்திருக்கிறார். இந்த உலகத்தில் 2 இடம் உண்டு, ஒன்று பரலோகம், என்னோட நரகம். நீ பாவத்தோடு மரித்தால் யுகாயுகமாய் நரகத்தில் இருப்பாய். ஆனால் பாவத்தை தோத்திரம் சிலுவையில் சுமந்து தீர்த்த இயேசுவின் இரத்தத்தினாலே உன் பாவங்கள் கழுவப்பட்டால் உனக்கு மோட்சலோகம் என்று சொல்லி தெளிவாய் 15 நிமிஷம் சுவிசேஷத்தை அருமையாக பேசினார். கரெக்டாக 15 நிமிஷத்தில் முடித்தான். முடிச்சுட்டு ஒரு சின்ன ஜெபம், ஆண்டவரே, நான் ஒரு கொலகாரம்பா, நான் ஒரு துரோகி, ஒரு சண்டாளன், நீர் இவனை எவ்வளோ அருமையாக நேசித்து எனக்கு ஊழியரை அனுப்பி எனக்கு சுவிசேஷம் சொல்லி ரட்சிக்க போய்த்தீரே, என்னை அபிஷேகித்தீரப்பா, என்னுடைய பிள்ளையாக மாற்றின நமக்கு நன்றி ஆண்டவரே
ஆண்டவர் நான் செய்ததுக்கு தக்க தண்டனையை இந்த உலகத்தில் அனுப்பி என் சரீரம் அனுபவிக்க போகிறது. ஆண்டவரை என்னை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆமேன் என்று சொல்லி ஜெபித்து அந்த தூக்கிலிட சொன்னான். தூக்கிலிட்டு கொண்டார்கள். இந்த சம்பவம் இலங்கை தேசத்தில் இன்னைக்கு ரெக்கார்டில் இருக்கு. சிலுவையில் இயேசு தொங்கி விட்டாருங்கிற அனுபவம் அர்த்தமான தெரியுமா? ஒரு மனிதனுடைய பாவங்களை அவர் சுமந்து விட்டால், விசுவாசித்தால், அவன் பாவத்திலிருந்து முழுதலையும் முழுதும் அவன் விடுதலையாகிறான். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு புரியும்படி பேசுறேன், கொஞ்சம் புரியும்படி வைக்கிறேன். லூக்கா 23 அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். லூக் சாப்டர் 23 40 41 42 43 43 இந்த 4 வசனத்தையும் லேசா ஒரு அலச போறோம். கவனிங்க எல்லாருங்க பாருங்களேன். மற்றவன் இல்லை சிஸ்டர் இருக்கட்டும், ஒரு நிமிஷம், 1 மினிட். எல்லாம் எடுத்துட்டீங்களா? ரைட். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்தை வைத்துக் கொள்ளுங்கள். நான் எனக்கு சிலருக்கு எப்போ முடியும்னு தெரியல. ஆமென். எப்போ முடியும் பாஸ்டர்? 12:30 மணிக்கெலாம் முடிச்சிருவாங்களே, நீங்கள் எப்போ முடிப்பீங்க? எப்படியும் நான் 1 மணி வரலும் நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னை சொல்லிட்டோம்னா குழப்பம் இல்லைல்ல. ரைட், பேசலாமா? 1 மணி நேரம் பேசலாமா? 1 மணி நேரம் பேசலாம்னா கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். வெளியில் ஆமேன்னு வர மாட்டுக்கு பாருங்க. உங்களை சர்ச்சில் பாஸ்டர் சேர்மேனாக மாற்றி வச்சுருக்காங்க. ஒவ்வொருத்தரும் சேர்மேனாக மாற்றுறதுக்கு எவ்வளோ லட்சம் செலவழிக்கிறான். கோயிலில் உங்களை சர்ச்சை எக்ஸ்டென்ஷன் பண்ணி சேர்மேனாக வச்சா ஒரு ஆமேன்னு வர மாட்டுக்கு. எத்தனை பேர் கொஞ்சம் 1 மணி நேரம் பேசலாம்னு சொல்கிறீங்க? மறுபடியும் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பரவாயில்லையே, கூட்டணி இல்லாமல் ஜெயிக்கலாம் போல தெரியுதே. இங்கே வந்து எலெக்ஷன் நிற்கலாம் அன்னைக்கு. கருத்து நல்ல ரைட். கமான். ஏசு நடுவில் தூக்கினார். 2 கள்ளன் அந்த பக்கம் இந்த பக்கம் இருந்தான். எந்த கள்ளன் ஏற்றுக்கொள்ளப்பட்டான், எந்த கள்ளன் எடுத்துக்கொள்ளப்பட்டான்? வலது பக்கம். இது உங்கள் பாட்டி சொல்லி தந்த கதை. பைபிள் அப்படி வலது பக்கம் இடது பக்கம்லாம் கிடையாது. ஒரு பக்கத்து கள்ளன். நம்ம நல்ல கள்ளனா வலது பக்கம், இடது பக்கம்னா மோசமான கள்ளன் நம்ம தீர்மானம் பண்ணிக்கிட்டோம். நான் என் பைபிளில் அப்படி இல்லை, உங்கள் பைபிளில் இருந்தாலும் இருக்கும், சொல்ல முடியாது. இருக்கா அப்படி? ஒரு பக்கத்து கள்ளன் அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டான். ஆமென். நல்ல ஒரு பக்கத்து கள்ளன் சொன்னால் எல்லாருங்க பாருங்களேன். வேத பண்டிதர்களை, வேத ஆராய்ச்சியாளர்களை கவனிங்கள். சிலர் வேதத்தில் மூழ்கி விட்டார்கள். நன்றி. சிலரை பார்க்குறேன் வந்த நேரத்தில் நிமிந்தே பார்க்க மாட்டேங்காங்க. ஒருவேளை நீங்கள் என்னை பார்க்கும்போது விரும்பப்படத்தக்க ரூபம் இல்லாத இருக்கலாம். ஆமென். பிரசங்கத்துக்காவது முகத்தை பாருங்க. ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? கமான் சே ஹல்லேலூயா. சே ஹல்லேலூயா. ரைட், லிசன். மற்றவன் அவனை நோக்கி, ஒரு நிமிஷம், நான் சொல்றேன். ஒரு பக்கத்தில் ஒருத்தர் இருக்கிறான், இன்னொருத்தர் ஒரு பக்கம். ஒரு கள்ளன் பார்த்தான், நீர் கிறிஸ்துவானால் உன்னை என்னை ரட்சித்துக்கையா. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? உன்னை என்னை ரட்சித்துக்க, நீ ஊழியம் செய், நான் கடை வாங்க போறேன். நல்ல புத்தி இல்லை. இதுக்கு மேலே ஒன்றும் சொல்லலை. அவனை பற்றி சாப்டர்லே இல்லை. என்ன ஒரு கள்ளன் இயேசுவை ஏற்றுக்கொண்டான். சிலுவை சுமந்த இயேசுவின் பக்கத்தில் அவனும் சிலுவையில் அறையப்பட்டான். அவன் வாழ்க்கை மாறிவிட்டது. முழு உலகத்தின் பாவத்தையும் சிலுவையில் சுமந்தார் என்றால் அர்த்தம் என்ன? இவனுடைய பாவத்தையும் சிலுவையில் சுமந்தார். அந்த வெளிப்பாடு அந்த கள்ளனுக்கு இல்லை, இந்த கள்ளனுக்கு வந்துட்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நிறைய வெளிப்பாடு இல்லை சிலருக்கு. எனக்காக அவர் மரித்தார், எனக்காக அவர் அடிக்கப்பட்டார்ங்கிற வெளிப்பாடு, அந்த விசுவாசம் நிறைய பேருக்கு வரல. அதனால தான் ரட்சிக்கப்படலை. நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். எப்படி அறிக்கைப்படணும்? இயேசுவே என்னுடைய ஆண்டவர், இயேசுவே என்னுடைய ரட்சகர், ஜீசஸ் இஸ் மை லார்ட், இஸ் மை சேவியர், எனக்காக இயேசு மரித்தார், எனக்காக இயேசு ரத்தம் சிந்தினார் அப்படிங்கிறத அறிக்கை பண்ணும்போது தான் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுகிறான். ஹல்லேலூயா. அப்போ இவனுடைய பாவத்தையும் அவர் சிலுவையில் சுமந்தார். இந்த கள்ளன் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றம் என்ன? 29:40 இப்போ வாசிங்கக்கா. மற்றவன் அவனை நோக்கி, அந்த ஒரிஜினல் கள்ளன் இவனை பார்த்து, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனா இருந்தோம் கர்த்தருக்கு பயப்படுகிறது இல்லையோ? எல்லாரும் சொல்லுங்க, என்ன பயப்படுகிறது இல்லையோ? கர்த்தர். இங்க பாருங்க, குடும்பங்களுக்கு தேவை கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஒரு சபைக்கு தேவை கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஒரு வாலிபனுக்கு தேவை கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். the fear of God. ஆண்டவர் ஆராதிக்கணும்னா தேவ பயம் தேவை. பயத்துடனே கர்த்தரை சேவிங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். குடும்ப ஆசீர்வாதம் பெறணுமா? வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இங்க பாருங்க, சிலுவையில இயேசு என் பாவத்தை சுமந்து விட்டார் ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளும் போது அவனை அறியாமல் அவனுக்குள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வருகிறது. ஜஸ்ட் லிசன் டு மீ. கவனிக்க முடியும், அன்போடு கேட்கிறேன். நல்ல கவனிக்க முடியும், அன்போடு கேட்கிறேன். உங்களுடைய சிந்தை இங்க இருக்கட்டும். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஆண்டுக்கு மகிமை சொல்லுங்க. ஹல்லேலூயா. இயேசு சிலுவையிலே என் பாவத்தை சுமந்து விட்டார்னு விசுவாசிக்கும் போது, அறிக்கை பண்ணும்போது அவனை அறியாமல் அவனுக்குள் தேவ பயம் வருகிறது. இட்ஸ் a fear of God. நீ தேவ பயம் இல்லை. கவனிங்க, தேவ பயம் இல்லை. ஒரு வாலிபனுக்கு தேவனுக்கு பயப்படுற பயம் இருக்கணும். இங்க பாருங்க, தேவ பயம் வரும்போது பைபிளை யோசிப்பான். என்னை குறித்து ஆண்டவர் என்ன எழுதியிருக்கிறார்,
என் வார்த்தை குறித்து கர்த்தர் என்ன எழுதியிருக்கிறார், என் சிந்தனை குறித்து கர்த்தர் என்ன எழுதியிருக்கிறார், என் பார்வை குறித்து கர்த்தர் என்ன எழுதியிருக்கிறார், நான் எப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு ஆண்டவர் எழுதியிருக்கிறார், நான் எப்படி முடிவெட்டணும்னு ஆண்டவர் எழுதியிருக்கிறார். ஹலோ, என் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எங்கள் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும்னு பைபிள் ஆண்டவர் எழுதியிருக்கிறார். தேவனுக்கு பயப்படுகிற பயம் வரும்போது ஒருவன் வேதத்தின்படி தன் வாழ்க்கையை அல்ல மாற்ற ஆசைப்படுவான். பைபிள் படி வாழலைன்னா ஒருத்தருக்குள்ள தேவனுக்கு பயப்படுற பயம் இல்லைன்னு அர்த்தம். எத்தனை பேர் ஒத்துக்கிட்டீங்க? அவனுக்கு தேவ பயம் இல்லை, நீ கிறிஸ்துவான ஒன்னே என்னை ரட்சித்துக்க, சாப்டர் க்ளோஸ். ஆனால் இவன் சொல்றான், இத்தனை பொல்லாங்குக்கு உட்பட்டும் நீ தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா அப்படின்னு அந்த கள்ளனுக்குள்ள தேவனுக்கு பயப்படுகிற பயம் வந்து விட்டது. ஆமென். கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாளை பெருக பண்ணும். கர்த்தருக்கு பயப்படுதல் சுத்தமும் என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறதுமா இருக்கிறது. சிலுவை ஒரு மனிதனை தேவ பயத்துக்குள் கொண்டு வரும். எனக்கு தேவ பயம் இல்லை, அதனால தாறுமாறான வாழ்க்கை. கல்லூரிக்கு போற பிள்ளை, கல்லூரி போற பையன் பிள்ளை தோத்திரம் மரியாதை வராம காதல் கத்திரிக்கான்னு அலையுதா, ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லை. தம்பி தங்கச்சி நான் எழுதி சொல்ற வாக்குத்தத்தை எழுதி வச்சுக்க. அப்பா அம்மாவை மதிக்காம தோத்திரம் எந்த புறம்போக்கையாவது காதல் பண்ணினா, காதல் திருமணம் பண்ணினா உருப்பிட மாட்டேன், விளங்க மாட்டேன், நாசமாதான் போவேன். எழுதி வச்சுக்க, எழுதி வச்சுக்க. பாஸ்டர் 25 வயசுக்கு முந்தைய நாங்கள் காதல் திருமணம் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டோமா பாஸ்டர்? இனி யோசிச்சு பிரோஜனம் இல்லை. அறியாமை உள்ள காலங்கள் கத்தர் காணாத போல் இருக்கிறார். அதுக்காக இனி 2வது அரேஞ்ச் மேரேஜை பண்ண முடியும்? முடிஞ்சு போச்சு கதை. ஆமென். எழுதி வச்சுக்க, என் பேரை போட்டோன்னு எழுதி வச்சுக்க. நல்ல சட்டம் வாங்கி தந்து, நல்ல சாப்பாடு தந்து, நல்ல வாட்ச் தந்து, நல்ல சைக்கிள் வாங்கி தந்து, நல்ல காலேஜில் இன்டர்நேஷனல் ஸ்கூலில் சேர்த்து என் பிள்ளைக்கு நல்ல ஒரு மாப்பிள்ளை வரணும், என் பிள்ளைக்கு என் பையனுக்கு நல்ல மருமக வரணும், சர்ச்சில் கல்யாணம் நடக்கணும்னா படிக்க போனா புறம்போக்க பார்த்து பல்ல காட்டி காதல் திருமணம் பண்ண நீ விளங்க மாட்ட. எழுதி வச்சுக்க. சில பைத்தியக்காரன் பிரசங்கம் பண்றான், காதல் திருமணத்தை வேதம் அனுமதிக்குதான். ஆமா, பழைய ஏற்பாட்டில் காதல் திருமணம் பண்ண 2 பொண்டாட்டி கட்டினான். இவனை பார்த்து கேட்கணும்னு வச்சிருக்கேன், நீ வேலைக்காரியும் கல்யாணம் பண்ண போறியான்னு கேட்கணும்னு வச்சிருக்கேன். பைத்தியக்காரன். காதல் திருமணம் பண்ணவன் கண்ணு போச்சு, இவன் மட்டும் சாகல. காதல் திருமணம் பண்ணி இவன் கண்ணு போச்சு, கடைசியா அசைச்சான், 3000 பேர் செத்தான். இவன் காதல் 3000 பேரை கொன்னுச்சு. ஜாக்கிரதை, வேதத்தை சரியாய் பறிந்து கொள்ளுங்கள். சிலுவையில் இயேசு பாவத்தை சுமந்தார் என்றால் அவனுக்குள் முதலாவது வருகிறது the fear of God, தேவ பயம். என்ன அமைதி பாருங்களேன். உங்க அமைதியை பார்த்தோன்னே எனக்கு வசனம் ஞாபகம் வருது. வெளிப்படுத்தல் 8:1, பரலோகத்தில் ஒரு முத்திரை உடைக்கப்பட்ட போது ஏறக்குறைய 1/2 மணி நேரம் அமைதல் உண்டாயிற்று. உங்க சபையில் ஒரு முத்திரை உடைக்கப்பட்ட போது பரலோக சாயல் வெளிப்படுறதுக்காக நான் கர்த்தரை தோத்தரிக்கிறேன். நான் சொல்லிட்டோம்ல, எனக்கு பயமே கிடையாது. பாஸ்டர் இன்னைக்கு சாயங்காலம் போதும் பிரதர் பிரசங்கனாலும் போகிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். ஆமாம். ஆனால் பாஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் சொல்ல மாட்டாங்கன்னு நம்புகிறேன். மத்தியானத்து பிறகு போன்னு சொன்னாலும் ஐஎம் ரெடி, என் ஊழியத்தை நிறுத்தி போயிட்டே இருப்பேன். ஆனால் பைபிள் வசனத்துக்கு நான் காம்ப்ரமைஸ் பண்ண ஐ எம் நாட் ரெடி. எனக்கு காம்ப்ரமைஸ் பண்ண தெரியாது, அதுக்கு அவசியம் இல்லை. மனுஷனை பிரசங்கம் பண்ணால் சில நேரம் இவ்வளோ காணிக்கை கிடைக்கும், மனுஷனை பிரியப்படுத்துகிற காணிக்கை கம்மியாக கிடைக்கும். இங்கே கிடைக்கல இன்னொரு இடத்துல ஆண்டவர் தருவார், போயிட்டே இருப்பேன். கையை உயர்த்தி ஒரு இல்லை சொல்லுங்க பார்க்கலாம். எழுதி வச்சுக்க தம்பி, என்கிட்ட வந்து கேளு, பைபிளில் இருக்கான்னு கேளு, 10 பாயிண்ட் தரேன். காதல் திருமணம் பண்ணக்கூடாதுன்னு பைபிளில் இருக்கான்னு என்கிட்ட வந்து கேளு, நான் எழுதி தரேன். வசன ஆதாரத்தோடு எழுதி தரேன். நீ பண்ணுனியா உருப்படியா உருப்பட மாட்டேன்னு எழுதி தரேன். பைபிள் says marriage is honorable in all. விவாகம் எல்லாருக்குள்ளும் கனம் உள்ளது. உன் தாயின் தகப்பன் நீடித்திருக்கு, உன் ஆயுசால் நீடித்திருக்க, தாயை தப்பையும் கனம் பண்ணு, தாயின் தப்பையும் கனம் பண்ணு. ரோட்டில் பக்கத்து வீட்டுக்காரன் எப்பண்டா ஏசலான் இருப்பான், அவன் காதுக்காக பேசுவான். கோயிலுக்கு பந்தகாசு போனா தெரியுமா, அந்த பிள்ளை ஒருத்தன் கூட ஓடிட்டானா விவும்பா. அன்னைக்கு அப்பா அம்மா கீழே தலையை போட்டா நீ எப்படி உருப்படுவ? இல்லை அங்கே தான் இருக்கீங்களாம்மா, இங்கேயும் மாட்டிக்கிட்டீங்களோ? மாட்டிடாத ராஜா, ராணிகளே மாட்டிக்கிடாத. ஆமேன். மாப்பிள்ளை கிடைக்காட்டாலும் கல்யாணம் பண்ணாம பிரம்மச்சரியா வாழ்ந்துரு, தவறான திருமணம் பண்ணாத. கர்த்தர் உன்னை பிரம்மச்சரியா வைக்க மாட்டார். உனக்கு நல்ல எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. சென்னையில் ஒரு மீட்டிங்கில் பிரசங்கம் பண்ணேன், ஒரு ஐபிசி சர்ச்சில் லாஸ்ட் வீக் நினைக்கிறேன், லாஸ்ட் மந்த். என்னை பார்க்குறதுக்காக ஒரு கப்பிள் மேலே காத்திருந்தாங்க. அந்த தம்பி எம்பிபிஎஸ் டாக்டர், மேலே படிச்சிருக்கிறான், ஒரு கவர்மெண்ட் காலேஜில்
டாக்டருக்கு ப்ரொஃபஸராக இருக்கிறான். இந்து குடும்பத்திலும் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால வீட்டை விட்டு வெளியே தள்ளிட்டாங்க அந்த பையனை. அந்த பிள்ளையை பார்த்தேன், சினிஸ்டார் மாதிரி அழகாக இருக்கிறான். அந்த பிள்ளை பட்டணத்தின் பேரை சொல்லலை, ஒரு பெரிய பட்டணத்தில் ஒரு பெரிய டிரான்ஸ்போர்ட் ஓனர் மகா. அவன் நல்ல படித்த இன்ஜினியர், அவன் சென்னையில் ஒர்க் பண்ணுறான். இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால பப்ளிக்காக கத்தரை சொன்னதுனால வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாங்க. 2 பேரும் காதல் பண்ணலை, 2 பேரும் ஒரு மேரேஜுக்காக ஆன்லைனில் பதிஞ்சு வச்சுருக்காங்க. பதிஞ்சு வச்ச போது 2 பேரையும் சின்னமலையில் பாஸ்டர் மோகன் பாஸ்டர் அவங்கள 2 பேரையும் அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. 2 பேர் குடும்பத்துலேருந்து வரல. அவன் ஒரு கவர்மெண்ட் காலேஜில் மெடிக்கல் காலேஜில் ப்ரொஃபஸர். அந்த தங்கச்சி நல்ல ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில். பாருங்கள் அந்த பிள்ளைகள் எவ்வளோ வைராக்கியம் பாருங்கள். எங்களுக்கு அப்பா அம்மாவோட இயேசு தான் முக்கியம். அது வேற அனுபவம், அது கிறிஸ்துவுக்காக செய்கிற நிற்கிற அனுபவம். அதை சொன்னால் எங்கள் அப்பா அம்மாவை நேசிக்கிறோம். ஆனால் எங்களுக்கு அவங்க மேரேஜில் சொன்னாங்க, நாங்கள் தெளிவாக சொன்னோம், நான் கிறிஸ்தவ பிள்ளை தான் கல்யாணம் முடியாதுன்னு சொன்னாங்க. அதனால் ஆண்டவர் எங்களுக்கு இந்த வாய்ப்பை கத்தர் தந்தார். 2 பேரும் மேரேஜுக்கு வரலையா. இது வேற அனுபவம், கிறிஸ்துவுக்காக இருக்கிறது. கண்டிப்பாக அந்த குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும், அவர்களும் ரட்சிக்கப்படுவார்கள். கைவர்த்தி அல்லேலூயா சொல்லுமா. இது வேற ஆஸ்பெக்ட், இது வேற அனுபவம், ஆண்டவருக்காக துணிந்திருக்கிற அனுபவம். நல்ல ஒரு தேவ பயம் எல்லாத்திலும் வரணும். நான் சொல்ல கவனமாக கேளுங்க, தேவ பயம், வார்த்தையில் தேவ பயம் வரணும். என் வார்த்தையை ஆண்டவர் பிரியமாக இருப்பாரா. ஒரு ட்ரெஸ் பண்ணும்போது கூட தேவ பயம் இருக்கணும். அழகாக ட்ரெஸ் பண்ணுங்க, ஆபாசமாக ட்ரெஸ் பண்ணாதுங்க. நாகரிகமாக ட்ரெஸ் பண்ணுங்க, அநாகரிகமாக ட்ரெஸ் பண்ணாதுங்க. ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். திடீர்னு தங்கச்சிமாருக்கு ஆம்பளையாக மாறணும்னு ஆசை வருது. ஜீன்ஸ் பேண்ட் போட்டு டிஷர்ட் போட்டு லூஸ் மாதிரி அலையிறா, பைத்தியம் மாதிரி அலையுது. ஏமா இப்படி சொன்னால் புரியாது, புரிகிற மாதிரி பேசட்டா. இன்னைக்கு காலையில் நான் வரும்போது பிரசங்கத்துக்கு ஒரு காஞ்சிபுரம் சேலை கட்டிட்டு வந்திருந்தா எப்படிக்கா இருந்திருக்கும், விளங்கலையோ? ஏம்மா காலையில் பிரசங்கம் பண்ண வரும்போது நான் சஃபாரி போடாமல் ஒரு சேலை கட்டிட்டு வந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்னு கேட்டேன். அப்போ இப்படி சிரிக்கையே இல்லை, நீ ரோட்டில் நீ ஜீன்ஸ் பேண்ட் போகும்போது ஒன்று லூஸு போதுன்னு சிரிக்க மாட்டாங்களா? இந்த பிரசங்கத்தை கேட்டு நீ சரியான விசுவாசியாக இருந்தால், முதுகெலும்புள்ள விசுவாசியாக இருந்தால், சாயங்காலத்துக்குள்ளே ஆண்கள் போடுற ட்ரெஸ் வாண்ட இருந்துச்சுன்னா, ஜீன்ஸ் பேண்ட்டோ டிஷர்ட்டாக இருந்தால், பிதாக்குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் பெட்ரோல் வச்சு தீ கொளுத்திட்டு வா. அது 2000 ரூபானாலும் பரவாயில்ல. ஏன்னா பைபிள் சொல்லுது, ஆண்கள் வஸ்திரத்தை பெண்கள் தரிக்கக்கூடாது, அப்படிப்பட்டவன் தேவனுடைய பார்வையில் அருவருப்பானவன். நீ ஒரு ட்ரெஸ் பண்ணுறதுல கூட உனக்கு தேவ பயம் இல்லாமல் அருவருப்பாக மாறிட்டா, உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்கவே மாட்டார், உன் லைஃப் அவர் அக்செப்ட் பண்ணவே மாட்டார். இது இன்னைக்கு எல்லாம் பேச மாட்டாங்க. நீ வாழ்ந்திருப்பாய், சுகத்திருப்பாய், மேலாவாய், தலையாவாய், ரைட்டு. பேசிக்கே இல்லைன்னா அவன் சிலுவையில் இயேசு சும்மா ஒருத்தனை சிலுவையில் அறைய மாட்டாங்க. மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி அந்த கள்ளனை சிலுவையில் தூக்கிட்டாங்கன்னா அவன் சபிக்கப்பட்டவன், அவன் நாட்டுக்கே துரோகம் பண்ணவன். அந்த சண்டாளனுக்கு கூட இருதயத்தில் என்ன வந்துட்டு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நீ வேதத்தை வாசிக்கிற உங்களுக்கு ஏன் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை? கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்த உங்களுக்கு ஏன் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை? சின்ன விஷயத்தில் கூட யோசிப்பேன், ஆண்டவருக்கு பயந்து வாழணும்ப்பா. என் ஃப்ரெண்டு திடீர்னு பார்த்து கேட்டான், ரொம்ப ஒரு நாள் கழித்து பார்த்தேன், என்னம்மாக்கா உன் தலையெல்லாம் நரைச்சிட்டமாக்கா, டை அடிக்கப்படாதண்ணா. நான் சொன்னேன், டையின்னா பொய்யின்னு. ஏம்மா டை அடித்தா தான் மூஞ்சை பார்த்தா 65ன்னு சுருக்க பார்த்து தெரியுது, இனி டை எதுக்கு? அது சரி, ஒரு கல்யாண வயசில் சின்ன பிள்ளைக்கு இளநரை வந்துட்டு டை அடித்தா பரவாயில்ல, கிழவிக்கும் கிழவனுக்கு தேவையாது. நீ 2வது கல்யாணமாக பண்ண போறிய? ஹலோ, தப்பாக சொல்லிட்டனோ? எனக்கு டை அடித்தவங்களை கண்டால் சிரிப்பாக இருக்கும். ஏன் தெரியுமா? தலையை பார்த்தா காங்கிரஸ் கொடி மாதிரி இருக்கும், மேலே கருப்பு, கீழே ஆரஞ்சு, கீழே வெள்ளை, பரிதாபமாக இருக்குது. எங்கே போறிய? பெந்த கோசு, முட்டை கோசு. சின்ன காரியத்தில் வெறுப்பு வரலையே. ஏமா நம்ம பிள்ளைகளுக்கு மேரேஜ் டேஸ் இனி என்ன எவன் பார்க்கணும்? இது அப்போஸ்தல உபதேசம். இதாம்மா இந்த டே ஆஃப் பெண்டிகாஸ்ட்ல ஆரம்பித்த நாட்டுடைய சத்தியம். இதைத்தான் பரிசுத்தவான்கள் பேசினாங்க. இதைத்தான் அப்போஸ்தலர் நவமணியா போன்ற பரிசுத்தவான்கள் இதைத்தான் பேசினாங்க. கர்த்தருக்கு பயப்பட பயம் வரும்போது வாழ்க்கை சரியா இருக்கும். ஆமென் சொல்லுவோமா? இந்த சின்ன தம்பி மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா எதுக்கு சின்ன சின்ன தாடி வச்சுட்டோம்னா பாவம், இவனுக்கு பாவம். இந்த பயலுக்கு இப்போ புதுசாக அந்த மைக்கேல் ஜாக்சன் செத்த பிற்பாடு அந்த ஆவி இந்த ஒர்ஷிப் லீடர் தலையில் இறங்கிட்டு, இந்த பண்ணி முடி மாதிரி கொத்தோல வச்சுருப்பான், இங்கே மட்டும் பூச்சி முடி மட்டும் வச்சுருப்பான், இங்கே மட்டும். இவங்களெல்லாம் பார்த்தா எனக்கு என்ன தோணும்னா, இந்த கிராமத்தில் எருமை மாட்டுக்கு கழனி வைப்போம்,
இந்த எருமையை கழனி குடிச்சு குடிச்சு புளிச்சிரும். இந்த எருமையை ஏமாத்ததுக்கு மேலே தவிடு போடுவோம். இந்த எருமையை தலையை முக்கிட்டு வெளியே எடுக்கும்ல, அங்கே கொஞ்சம் ஒட்டிருக்குங்களா, அது மாதிரி தான் அந்த பயக்கில் ஒட்டியிருக்கு. மூஞ்சியை பார்த்தான லட்சணமாக இருக்குது. இப்போ வேட்டையாட முடியாது. வேட்டையாடினா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் நம்மளை வேட்டையாடிடும். அந்த காலத்தில் எங்கள் ஊர்லலாம் கிராமங்களில் வேட்டையாடுவாங்க. அப்போ ஒரு பழமொழி சொல்லுவாங்க, முயல் பிடிக்க நாய் மூஞ்சை பார்த்தா தான் தெரியுமான்னு. நான் உங்களை சொல்லலை, வேட்டை நாயே சொன்னேன். முகத்தை பார்த்தா தெரியாண்டாமா ராஜா, உன் கேர் ஸ்டைலை பார்த்தா தெரியாண்டாமா. தேவ பயம் இல்லை, வேற ஒன்றும் இல்லை. அறியாமை, தேவ பயம் இல்லை. சினிமாக்காரனை மாதிரி வாழணும், சினிமாக்காரிய மாதிரி வாழணும், ஃப்ரெண்டு மாதிரி வாழணும், பேக்க மாதிரி வாழணும், வேதத்தில் சொல்ற மாதிரி வாழணும் ஆசைப்படு. வேதத்தில் சொல்ற மாதிரி ஆசைப்படு. பழைய காலத்து பாட்டு என்ன தெரியுமா? இப்போ நீரே வாரே காரே தாரே போறே, இதான் பாட்டு. பழைய பாட்டை பார்த்தீங்கன்னா சுவிசேஷம் இருக்கும், பழைய பாடலில் உபதேசம் இருக்கும். அழுவஞ்சலறது பாடலை பார்த்து பழைய பாடலில் ஒரு வரி என்னை ரொம்ப தொடும். என்னை காண்போர் உம்மை காண உம் சாயல் என்னில் வேண்டும். என்னை காண்போர் உம்மை காண உம் சாயல் என்னில் வேண்டும். தயவுசெய்து சொல்ற காரியத்தை உங்களை குற்றப்படுத்த சொல்ல, ஐ எம் நாட் பிளைம். நான் உங்களை பிளைம் பண்ணி சொத்தையா நீங்க எடுத்துட்டீங்க கிடையாது. சத்தியத்தை பேசுறேன். சிலுவையில் இயேசு பாவத்தை சுமந்து விட்டார் என்கிற எண்ணம் உருவாகும் போது முதலாவது ஒரு மனிதனுக்குள் ஏற்படுகிறது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு பயப்படுற பயம் வரும்போது வாழ்க்கை செம்மையா இருக்கும். டைவர்ஸ் பண்ண முடியாது. டைவர்ஸ் பண்றவன் பைத்தியக்காரன். டைவர்ஸ் பண்ற மனைவி உயிரோடு இருக்கும்போது அவளை ரெண்டாவது கல்யாணம் பண்றவன் கிறுக்கன். பைபிள்ல வேதத்தில் வாசிக்கிறோம், டைவர்ஸுக்கு இடம் கிடையாது. நோ டைவர்ஸ். ஒரே மனைவி ஒரே புருஷன். துணிகரம் ஏற்பட்டு விட்டது. இந்த கத்திரிக்காய் மாங்காய் மாத்திர மாதிரி எல்லாம் கோர்ட்ல வெள்ளை சட்டை முடிச்சு வச்ச கல்யாணத்தை கருப்பு சட்டையும் காக்கி சட்டையும் பிரிக்க பார்க்குது. முடியாது. மன்னியுங்கள். சிலுவையின் மேன்மை என்ன தெரியுமா? இயேசு மன்னித்தார். உங்களை இன்னும் இயேசு மன்னிக்காவிட்டால், பிதாவே அவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னது அறியாது இருக்கிறார் என்று சிலுவையில சொல்லாவிட்டால் உலகத்துக்கு ரட்சிப்பு வந்திருக்காது. சிலுவை இயேசு மலை ஏறினார், ஜெபிக்க மலை ஏறினார், கொல்கதா மலையில ஏறினார், மறுரூபமடைய மலையில ஏறினார். மலை இயேசு ஏறின கொல்கதா மலை, இந்த கிராஸ் ஆஃப் கால்வரி எதை வெளிப்படுத்துகிறது? தேவ அன்பை வெளிப்படுத்துகிறது. இவ்விதமாய் தேவ அன்பை வெளிப்படுத்தினார். பிரைஸ் தி லார்ட். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கம்மா. ஆமென். சாயங்கால கூட்டத்துக்கு இதை விட அதிகமானவர்கள் வருவீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். தோத்திரம். இந்த பிரசங்கத்தை கேட்க முடியலன்னா கைவிடப்பட்டால் நீங்கள் எப்படி அந்தி கிறிஸ்து அரசாட்சியிலே நீங்கள் மகாபத்திரகாரத்தில் நிற்பீர்கள் என்று எனக்கு தெரியாது. கர்த்தர் பேசும்போது கீழ்ப்படிய வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும். கோவப்பட்ட தோத்திரம், அது தேவ சித்தம். கோவப்பட அவசியம். ஆண்டவர் அவசியமானதான் போதிப்பார். தேவனுக்கு பயப்படுற பயம் இருக்கணும். நான் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறேனா, நான் சரியா வாழ்றேனா, தேவனதை எதிர்பார்க்கிறாரா, அல்லேலூயா என்கிற தேவனுக்கு பயப்படுகிற பயம் ரொம்ப அவசியம். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், இப்போது நீ தேவனுக்கு பயந்தவன் என்று அறிந்திருக்கிறேன். 22:12 வாசிங்க. ஜெனசிஸ் சாப்டர் 22 verse 12. 22:12 அப்பொழுது அவர், பிள்ளையோண்டன் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் இப்போது நீ தேவனுக்கு பயந்தவன் என்று அறிந்திருக்கிறேன். இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். அல்ல எப்ப தெரியுமாமா? இங்க பாருங்க. தனக்குண்டான ஒரே எதிர்காலம் ஈசாக்கு. தேவ சத்தம் கேட்டார். தன் மனைவிட்ட கூட சொல்லல. மனுஷனுடைய ஆலோசனை புறம்பே தள்ளினார். பிரைஸ் தி லார்ட். தேவன் குறித்த இடத்துக்கு வந்தார். தேவ சித்தத்தை கரெக்டா நிறைவேற்றினார். தன் பிள்ளைன்னு கூட பார்க்கல. விசுவாச வார்த்தையை வெளிப்படுத்தினார். பலிபீடத்தில் தன் பிள்ளை தைரியமா ஒப்பு கொடுத்தார். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, தேவனுக்கு பயந்தவன் என்று அறிந்திருக்கிறேன். தேவ பயம் என்ன தெரியுமா? தேவ சத்தத்தை அடையாளம் கண்டுகொள்வது. கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்ன தெரியுமா? தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிவது. கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்ன தெரியுமா? என் வாழ்க்கையில் வேலைக்காரன் தடையா மாறிடப்படாது, நீங்க நெல்லு, நான் போய் பலி செலுத்துறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில் எது தடையோ அதை கரெக்டா அறிந்து புறம்பே தள்ள வேண்டிய இடத்துல தள்ளுகிறது. அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தனக்குண்டான ஒரே எதிர்காலம், தனக்குண்டான ஒரே சந்தோஷம் ஈசாக்கு. என் வாழ்க்கையில் மேன்மையா எது கருகிறதோ கர்த்தருக்கு அங்கே நான் சாக்ரிஃபைஸ் பண்ண விரும்புகிறேன். அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். சொந்த பிள்ளைன்னு பார்க்காம வெட்டுறதுக்கு துணிஞ்சிட்டார். கர்த்தர் சொல்றார், நிறுத்தப்பா, பிள்ளை மேல கையை போடாத, நீ தேவனுக்கு பயந்தவன் என்று அறிந்திருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட்.
ஒன்று, அவனுக்குள் ஏற்பட்டது தேவனுக்கு பயப்படுற பயம். முதல் குறிப்பை மட்டுமாக சொல்லி கடைசி குறிப்பை ஞாபகப்படுத்தி நான் நிப்பாட்டிடுறேன். ஐம் சாரி, நேரத்தை மதிக்கிறேன். 2 அல்லது 41 வாசிங்க. நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். தன் பிள்ளைகளை ஒத்துக்கொண்டான், தன் தவறுகளை ஒத்துக்கொண்டான். சிலுவையில் இயேசு தனக்காக மரித்தார் என்பதை அறிந்தபோது அவன் பிழையை ஒத்துக்கொள்ளவில்லை. என்னை ரட்சித்துக் கொள் என்று சொன்னான். இவன் நாமோ செய்தவர்களுக்கு தக்க தண்டனை அனுபவிக்கிறோம். பாவங்களை ஒத்துக்கொண்டான். பிரைஸ் தி லார்ட். பிழைகளை ஒத்துக்கொண்ட நல்ல அனுபவம், அறிக்கை செய்து விட்டு விடுகிற அனுபவம். 3வது, இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது. இயேசுவை நோக்கி என்ன சொன்னா பாருங்க. இயேசுவை நோக்கி 41 இருந்து வாசிங்க. நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாதது ஒன்றை நடப்பிக்கவில்லையே. 3வது, நம்பர் 3, இயேசுவை நோக்கி போறங்க. வெயிட். இவரோ தகாதவைகளை ஒன்றும் நடப்பிக்கவில்லையே. இயேசுவை பற்றிய சரியான அறிவு, knowledge of God, the knowledge of Jesus Christ. இவரோ தகாதவைகளை ஒன்றும் நடப்பிக்கல. ஹலோ, just listen to me. வேதம் சொல்கிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காய் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையாய் எண்ணுகிறேன். வேதம் சொல்கிறது, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். இயேசுவை பற்றி சரியான அறிவு, இயேசுவை பற்றி சரியான அறிவு. பவுலுக்கு இயேசுவை பற்றி தெளிவு இருந்துச்சு. அல்லேலூயா. இவன் சொன்னா, இவரோ தகாதவைகளை ஒன்றும் செய்யல. இயேசுவை குறித்து அறிகிற அறிவு. பிரைஸ் தி லார்ட். 4வது பாருங்க, இயேசுவை நோக்கினான். 43 சொல்லுது, இயேசு அவனை நோக்கி. கவனிங்க. 42 சொல்லுது, இவன் இயேசுவை நோக்கி. கவனிங்க. லிசன். இவன் இயேசுவை நோக்கி. அடுத்த வசனம் சொல்லுது, இயேசு அவனை நோக்கி. இதுவரையிலும் பாவத்தை நோக்கி, இதுவரையிலும் உலகத்தை நோக்கி, இதுவரையிலும் அநியாயத்தை நோக்கி, இதுவரையிலும் அக்கிரமத்தை நோக்கி, ஏதோ ஒன்றை நோக்கி சிலுவையில் மரணத்துக்கு நேராய் வந்த இவன் இன்றைக்கு இயேசுவை நோக்குகிறான், இரட்சகரை நோக்குகிறான், பரிசுத்தரை நோக்குகிறான், ஆண்டவரை நோக்குகிறான். பாவத்திற்காக இயேசு மரித்தார் என்று ஒரு மனிதன் எண்ணும் போது அவன் தன் வாழ்க்கையில இயேசுவை நோக்கி பார்ப்பான். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. நண்பனை நோக்கி பார்த்தால் சில நேரம் வெட்கப்படுவாய், உறவினரை நோக்கி பார்த்தால் சில நேரம் வெட்கப்படலாம். ஆனால் இயேசுவை நோக்கி பார்த்த ஜனங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போனதில்லை. கையை உயர்த்தி அல்லேலே சொல்லுங்கள். வியாதிஸ்தர் நோக்கி பார்த்து குணமடைந்தார்கள். விபச்சார ஸ்திரீ என்று கல்லறிய வந்தவள் நோக்கி பார்த்து பரிசுத்தம் அடைந்தாள். குஷ்டரோகி என்று ஊருக்கு புறம்பாக்கிறவன் நோக்கி பார்த்தான், சுகமடைந்தான். சமுதாயத்திலே தலைநிமிர பண்ணினார். அவரை நோக்கி பாருங்க. அல்லேலூயா. நோக்கி பார்த்த பிழைப்பீங்க. அவரை நோக்கி பாருங்க. கீப் லுக்கிங் டு ஜீசஸ். தலைகளை உயர்த்தி அவரை நோக்கி பாருங்க. வேதத்தில் வாசிக்கிறோம், இவ்வளவு விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். கையை உயர்த்தி அல்லேலே சொல்லுங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே கொள்ளிவாய் சர்ப்பத்தினால் தீண்டப்பட்ட போது, மரித்த போது, விஷத்தினால் மரித்த போது, அவர்களுக்காய் அக்கினியில் வைத்து அடித்து நொறுக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட வெங்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைத்தார்கள். அவர்களுக்கு வெங்கல சர்ப்பம் உங்களுக்காக எனக்காக இயேசு கல்வாரி சிலுவையில் உயர்த்தி இருக்கிறார். Oh, the cross of Calvary. கல்வாரி சிலுவை நோக்கி பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக வனாந்தரத்தில் மாறாவின் கசப்பு வந்தபோது ஒரு மரத்தை கர்த்தர் அறிமுகப்படுத்தினார். அந்த மரத்தை பயன்படுத்தினார்கள். மாறா மதுரமாய் மாறிற்று. உங்களுக்காக எனக்காக கர்த்தர் ஒரு மரம், உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில ஒரு கசப்பை மதுரமா மாற்ற ஒரு மரத்தை கர்த்தர் அடையாளம் காட்டுகிறார். அதுதான் இயேசு தொங்கின சிலுவை மரம். ஓ, கரங்களை தட்டி, ஓ, the cross of Calvary. The cross of Calvary. Hallelujah. Praise the Lord. ஆண்டவருக்கு என்னால மகிமை உண்டாகட்டும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷம் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அடுத்த வார்த்தை 42. இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, இஸ் மை லார்ட். 5வது சிலுவைக்குள்ள என்ன சொன்னா தெரியுமா? ஆண்டவரே. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இதுவரைக்கும் பாவம் என்னை ஆண்டுச்சு, இதுவரைக்கும் கோபம் என்னை ஆண்டுச்சு, இதுவரைக்கும் இச்சை என்னை ஆண்டுச்சு, இதுவரைக்கும் ஏதோ ஒன்று ஆண்டுச்சு, ஏதோ ஒரு அந்தகார வல்லமைகள் என்னை ஆண்டுச்சு. இன்றையிலிருந்து இவைகள் என்ன ஆள முடியாது. ஜீசஸ் இஸ் மை லார்ட். சிலுவை ஒரு மனிதனை ஆண்டவராய் ஏற்றுக்கொள்ள பண்ணும். ஆமென் என்று சொல்லுவோமா? இயேசுவை நோக்கி ஆண்டவரேன்னு சொன்னான். 6th one. இப்போ தான், ஆண்டவரே உடைய ராஜ்யத்தில் வரும்போது உடைய அடியனை நினைத்திரளும் என்றான்.
சிலுவையின் மரணம், சிலுவையின் பக்கத்தில் தொங்கிக் கொண்டிருந்த போது அவனுடைய வாழ்க்கையில் சிலுவை ஏற்படுத்தின மாற்றம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், பாவங்களை ஒத்துக்கொண்டு அறிக்கை பண்ண விதம், இயேசுவை சரியாய் அறிந்து கொண்டது, இயேசுவை நோக்கினான், இயேசு அவனை நோக்கினார், இயேசுவை ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டான். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த அறிவு, இயேசுதான் தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்க்கணுங்கிற தெளிவான அறிவு வந்து விட்டது. இயேசு முழு உலகத்தின் பாவத்தையும் அவர் சுமந்து தீர்த்தார். ஆமென். மற்ற குறிப்புகளை மட்டும் சொல்லட்டுமா? குறிப்பிடுறவங்க ஈஸியாக இருக்கணும். வார்த்தை முடிச்சுட்டேன். ஃபினிஷ் த மெசேஜ். ஏசாயா 53 அதிகாரம் எத்தனை வசனம்? அல்லேலூயா. 4 வசனமா? நம்முடைய துக்கங்களை அவர் சிலுவையில் சுமந்தார். எத்தனை வசனம்? 53 verse 4. அவர் துக்கங்களை சிலுவையில் சுமந்தார். வியாதினால துக்கமா, கடன் பிரச்சனையால துக்கமா, கீழ்ப்படியாத பிள்ளைகளால் துக்கமா, புருஷனால துக்கமா, தொழில் நஷ்டத்தால் ஏற்பட்ட துக்கமா, நீங்க துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு வெறும் மரச்சிலுவை சுமக்கவில்லை, உங்கள் துக்கங்களை அவர் சிலுவையில் சுமந்திருக்கிறார். கையை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்களேன். டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், நீங்க துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது விசேஷ நாள் தானே, சொல்லி முடிக்கிறேன். உங்கள் துக்கங்களை அவர் சுமந்திருக்கிறார். யோவான் 16:20 சொல்லுகிறது, துக்க நாட்கள், அல்லேலூயா, துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஏசாயா 60:20 சொல்லுகிறது, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். எரேமியா 31 அதிகாரம் 13 வசனம் சொல்லுகிறது, வாலிபரும் கன்னிகைகளும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள், நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி அவர்களை தேற்றி சஞ்சலம் நீக்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னும் ஏசாயால வாசிக்கிறோம், நான் அவர்கள் வழிகளை பார்த்து அவர்களை குணமாக்குவேன், அவர்களில் துக்கப்படுறவங்களுக்கு நான் ஆறுதல் அளிப்பேன் ஆண்டவர் சொல்கிறார். நான் துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, என் துக்கத்தை அவர் கல்வாரி சிலுவையில் சுமந்து விட்டார். தேர்ட் ஒன், மத்தேயு 8 அதிகாரம் 16-17, மேத்யூ சாப்டர் 8 verse 16 and 17. அங்க என்ன எழுதி இருக்கிறது தெரியுமா? அல்லேலூயா. அஸ்தமனமான போது, போதும் ஒரு டைம் ஆயிட்டு நான் சொல்றேன், அவர்தாமே நோய்களை சுமந்தார்னு எழுதி இருக்கிறது. ஏசாயா சொல்லுகிறது போல அவர் நோய்களை சுமந்தார். ஒருவேளை வியாதியோடு இருக்கலாம், டாக்டர்ஸ் கைவிட்டுருக்கலாம், மருந்து தப்பல்ல, மருத்துவம் தப்பல்ல, ஆனால் தெய்வீக சுகத்தை நம்புங்க. கையொருத்தி அல்லையிலே சொல்லுவோமா? எனக்கு 17 வயசு இருக்கும்போது எங்கள் அம்மாவுக்கு கேன்சர். இன்னைக்கு 85 வயசில் இருக்காங்க. இயற்கையாக அவங்களுக்கு பார்வை தெரியல. அவங்க அன்னைக்கு சொல்லி கொடுத்தாங்க பரிசுத்தவான்கள். அதனால் எண்ணெய் போட்டு ஜெபம் பண்ணிட்டு சொன்னாங்க, கிறிஸ்து ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம்னாங்க. அப்படி பொட்டி அப்படி உடஞ்சி போச்சு, செலம்லாம் போச்சு, தழுவு மட்டும்தான் இருக்குது. இன்னைக்கு என் பிள்ளைகள் கல்லூரிக்கு போகிறாங்க. அவங்கள ஜெபித்து ஆசீர்வதிக்கிற அளவுக்கு என் தாயாரை 85 வயசு நான் உயிரோடு வைத்திருக்கிறார். நான் மருந்துக்கு விரோதி கிடையாது, மருத்துவத்துக்கு விரோதி இல்லை. நான் ஒன்று நான் சொல்கிறேன், மருந்துக்கும் மருத்துவத்துக்கு அப்பாற்பட்ட தெய்வீக சுகத்தை நான் நம்புகிறேன். ஆமேன், ஆமேன். அநேக வைத்தியர்களால் வருத்தப்படுத்தப்பட்ட போது, சுகமாகாத போது சுகமாக்கணும் அருமை ஆண்டவர் இயேசு. ஏசாயா எழுதுகிறார் 53:5 ஏசாயா எழுதுகிறார், தழும்புகளால் குணமாகிறோம், தழும்புகளால் குணமாகிறோம் என்று இயேசு பிறப்பதற்கு 800 வருஷத்துக்கு முந்தி வாழ்ந்த ஏசாயா சொல்லுகிறார். 1 பேதுரு அல்லேலூயா 2:24 1 Peter chapter 2 verse 24 அதில் வாசிக்கிறோம், அவர் தாமே என்னுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று எழுதுகிறார். கவனிங்க, குணமானீர்கள். அல்லேலூயா. ஃபாஸ்ட் டென்ஸ்ல சொல்றார் குணமாகிறோம் என்று, பிரசன்ட் சொன்னதை இவர் சொல்றாரு குணமானீர்கள். கையொருத்தி அல்லேலூயா சொல்லுமா? ஃபோர்த் ஒன் 53:11 53:11 ஆமென். அல்லேலூயா. நம்முடைய அக்கிரமங்களை அவர் சிலுவையில் சுமந்தார். ஆமென். கலாத்தியர் 3:13 சரியா வாசித்து பார்த்தா நம்முடைய சாபத்தை அவர் சிலுவையில் சுமந்தார். இயேசு வெறும் மரச்சிலுவை சுமக்கவில்லை. நம்பர் 1 பாவத்தை சிலுவையில் சுமந்தார். நம்பர் 2 துக்கங்களை சிலுவையில் சுமந்தார். நம்பர் 3 நோய்களை சிலுவையில் சுமந்தார். நம்பர் 4 அக்கிரமங்களை சிலுவையில் சுமந்தார். சாபத்தை சிலுவையில் சுமந்தார். ஏன் சிலுவை மேன்மை பாராட்டணும் தெரியுமா? ஒரு வசனம் வாசித்துட்டுமா முடிச்சிருவோமா? எரேமியா 9 அதிகாரம் 23-24 வாசிங்க. எரேமியா chapter 9 verse 23 and 24 please. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் என்பதை அறிந்திருப்பதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுல பிரியமா இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எதுல பிரியமா இருப்பேன் தெரியுமா? பூமியில நீதியை நியாயத்தை செய்கிற கர்த்தர் நான் என்று அறிந்து உணர்ந்திருப்பதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன், அதில் கர்த்தர் பிரியமா இருக்கிறார்.
ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்டாத. இன்ஜினியரா கர்த்தர் படிக்க வைக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்க. டாக்டரா உன்னை டாக்டரா மாத்திரக்காக சந்தோஷப்படு, மேன்மை பாராட்டாத. டாக்டர் பட்டத்தை மேன்மை பாராட்டாத, டாக்டரா படிக்க வச்ச கர்த்தரை மேன்மை பாராட்டு. இன்ஜினியர்னு மேன்மை பாராட்டிடாத, உன்னை இன்ஜினியர் ஆக்கின கர்த்தரை மேன்மை பாராட்டு. அல்லேலூயா. பணக்காரன் பணத்தை மேன்மை பாராட்டுறாதுங்க, பணத்தை தந்த கர்த்தரை மேன்மை பாராட்டுங்க. நான் ரொம்ப பராக்கிரமசாலின்னு சொல்லிடாதுங்க. 10 வருஷத்துக்கு முந்தைய நோயில் செத்துருக்கணும், உங்களை உயிரோடு வச்ச கர்த்தரை மேன்மை பாராட்டுங்க. சிலுவை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். எளிமையாக இருப்போமா? God bless you. தொடர்ந்து வித்தியாசமான சப்ஜெக்டில் உங்களோடு பேச இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறான்னு விசுவாசிக்கிறேன். நாம் தேவனுடைய வார்த்தையின் ஆழத்துக்குள் போகலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கண்களை மூடி வெளியே நிற்போமா?